ஜெபித்துவிட்டு என்னுடைய ஊழியத்தின் காரியங்களை சொல்ல விருப்பப்படுகிறேன். ஜெபிப்போம். கர்த்தாவே, எங்கள் மத்தியிலே நீர் வரும்படியாக ஜெபிக்கிறோம். என்னென்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறீர். உம்முடைய இரத்தத்தினால என்னையும் இங்கே ஒவ்வொருவரையும் கழுவும். உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பும். உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஆவியானவரை நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்பட, நீர் பெருக, நான் சிறுக கிருபை தார். கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என்னுடைய பேர் ஜான்சன் பர்னபாஸ். நான் கோயம்புத்தூரில் பிறந்து வளர்ந்து கல்லூரி படிக்கும் பொழுது ஊழியத்திற்காக என்னை அர்ப்பணித்தேன். யூத் ஃபார் கிரைஸ்ட் வாலிபர்களுக்காக ஒரு சங்கம் இருக்குது. அந்த சங்கத்தில் நான் ஸ்கூல் ஃபைனல் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது ஒரு இம்மானுவேல் சர்ச்சுன்னு ஒரு சர்ச் இருக்குது. அதில் நான் இயேசுசாமியை ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டேன். அதுக்கு பிறகு வேதம் எனக்கு அதிக தாகமாக இருந்தது. ஜெயிப்பிக்கிற நேரம் எனக்கு அதிக சந்தோஷமாக இருந்தது. அநேகருக்கு போய் இயேசுசாமி பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். தெரு பிரசங்கம் செய்தேன். சேரியில் போய் இயேசுசாமி பற்றி ஃப்ளானல் பிக்சர்ஸை வச்சு இயேசுசாமி பற்றி சொன்னேன். காலேஜஸில் வாலிபர்கள் மத்தியில் பைபிள் ஸ்டடி எடுத்தேன். அப்புறம் அநேகருக்கு ஹாஸ்பிட்டலில் போய் ஜெபம் பண்ணுவேன். அநேக குடும்பங்களை சந்தித்து இயேசுசாமி பற்றி சொல்லுவேன். அநேகரை வழி நடத்தினேன். அநேகர் இயேசுசாமி ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் கர்த்தர் என்னோடு பேசினார். என்ன பேசினார்னா, நான் உன்னை அறியப்படாத இடங்களில் சுவிசேஷம் சொல்ல நான் உன்னை அழைச்சிட்டு போகிறேன். அதனால் நீ என்னுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவியா என்று கேட்டார். அப்போ நான் அவருடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்தேன். ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமர் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், நான் மற்றவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். பவுலுடைய தாகம் சுவிசேஷத்தை அறிவிக்கப்படாத இடங்களில் பவுல் போய் ஊழியம் செய்தார். நான் உன்னை அப்படி அழைக்கிறேன் வா என்று கர்த்தர் என்னை அழைத்தார். எப்படி அழைச்சார்னா, நான் காலேஜ் படிக்கும்போது இவாஞ்சலிக்கல் யூனியன், இன்டர் காலேஜியேட் இவாஞ்சலிக்கல் யூனியன், வாலிபர்கள் மத்தியிலே ஒரு சங்கம் ஊழியம் செய்கிறார்கள். அவங்க எல்லாம் உங்கள் மாதிரி காலேஜஸில் ப்ரொஃபஸர்ஸாக மற்ற இதில் இன்ஜினியர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்க வந்து வாலிபர்கள் மத்தியில் காலேஜஸில் போய் பைபிள் ஸ்டடி எடுக்கிறது, ஒவ்வொரு ரூமில் போய் இயேசுசாமி பற்றி சொல்கிறது, அப்படி ஊழியம் செய்த மக்கள் கூட்டத்தில் நான் இணைந்து என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நான் இணைந்தேன். அங்கே பைபிள் ஸ்டடி எனக்கு அதிக உதவி செய்தது. ஒவ்வொரு வருடமும் கோயம்புத்தூரில் தடாகம் என்ற ஒரு இடம் இருக்குது, மிஷினரி கேம்ப். அங்கு மிஷினரி கேம்ப் நடத்துவார்கள். ஒவ்வொரு வருடமும் ஒரு வருடத்தில் 73ஆம் வருடம் 1973ஆம் வருடத்தில் ஜனவரி மாதத்தில் தடாகத்தில் ட்ரெவர் லாக் என்ற ஒரு பிரிட்டிஷ் மிஷினரி இந்தியாவிலே ஆதிவாசி மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்தவர், பல ஆண்டுகள் ஊழியம் செய்தவர், அந்த ஊழியத்தை குறித்து சொல்வதற்காக வந்திருந்தார். அவர் ஸ்லைட்ஸ் வைத்து பிரசங்கம் பண்ணினார். எந்தெந்த பகுதியிலே எந்தெந்த மாநிலங்களிலே இயேசுசாமி ஏற்றுக்கொள்ள அவளோடு இருக்கிறார்கள், அவருடைய தாகம் என்ன, அவருடைய தேவைகள் என்ன என்று அந்த ஸ்லைட் பிக்சர்ஸை போடும் பொழுது கர்த்தர் என்னோடு பேசினார். இப்படிப்பட்ட ஊழியத்திற்காக நான் உன்னை அழைக்கப் போகிறேன், நீ என்னுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயா என்று கேட்டார். அந்த கேம்பில் நான் ஒருவன்தான். நான் கீழ்ப்படிந்து என்னை அறிக்கையிட்டேன். பிறகு கல்லூரி முடிந்தது. என்னுடைய தாயார் டிஓ ரேங்கில் இன்ஸ்பெக்டர்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸாக இருந்தவர்கள். என்னுடைய தகப்பனார் புர்க்பான்லை சேல்ஸ்மேன். வீடுகள் வாடகை வரும், நல்ல வசதியுள்ள குடும்பம். எங்களுடைய பெற்றோர் என்னிடத்தில் சொன்னது, நீ ஒரு பாஸ்டராக போ, நம்ம சர்ச்சஸில் பாஸ்டர்ஸ் இருக்காங்க, அது மாதிரி பைபிள் காலேஜில் போய் படித்துட்டு பாஸ்டராக போ. ஆனால் நான் சொன்னேன், கடவுளுடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன், கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறாரோ அதுபடி நான் செய்வேம்மா அப்படின்ட்டேன். மற்றவங்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்கள்ட்டெல்லாம்
இன்ஸ்டிகேட் பண்ணுவாங்க. நீங்கள் போய் கடவுள் இப்படி சொல்லாருன்னு சொல்லி இவங்க பையன்கிட்ட சொல்லாத இடத்துக்கு போக வேண்டாம், கோயம்புத்தூர்லேயே தமிழ்நாட்டிலே ஊழியம் செய்ய கர்த்தர் ஒன்று அழைக்கிறான்னு சொல்லுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க. நான் சொன்னேன், உங்கள்கிட்ட சொன்னவர் எங்கள்கிட்டையும் சொல்லட்டும், ஒரே பரிசுத்த ஆவியானவர் எங்கிட்டையும் பேசுவார், அவர் சொன்னால் நான் கீழ்ப்படிவேன். கம்பல்ஷனில் நான் நிறைய வேலைக்காக அப்ளை பண்ண சொன்னாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அப்ளை பண்ணி அந்த இதெல்லாம் ரிட்டன் எக்ஸாம் எல்லாம் எழுதி இன்டர்வியூக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். அப்புறம் கோயம்புத்தூரில் மதுக்கரைன்னு ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது, அதில் செக்ரட்டரி டு த மேனேஜர் அந்த போஸ்ட்டுக்கு இருந்தாங்க. அதுலேயும் போய் ரிட்டன் டெஸ்டெல்லாம் எழுதி இன்டர்வியூக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். நண்பர் சோசியஸ் ஜெபக்குழுவில் ஊழியத்துக்காக கேட்டாங்க, அதுக்கும் போய் நான் மிஷினரிக்காக போய் இன்டர்வியூக்கு மெட்ராஸில், அதுவும் புரசவாக்கத்தில் சர்ச்சில் நடந்துச்சு. டாக்டர் சாம் கமலேசன் அப்போ பாஸ்டராக இருந்தாங்க. அவங்க இதில் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். கோயம்புத்தூரில் இன்னொரு பெரிய கம்பெனியில் போய் வீட்டு கம்பல்ஷன்னால் அங்கேயும் போய் மேனேஜருக்கு அசிஸ்டண்ட் செக்ரட்டரி போஸ்ட்டில் போய் அதுக்கும் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தேன். பிறகு நான் ஊழியத்துக்கு போயிட்டேன். வெள்ளி சனி ஞாயிறு நான் வீட்டில் இருக்க மாட்டேன். ஒரு நாள் நான் ஊழியத்துக்கு போயிட்டு வரேன். எங்கள் அம்மா 4 இடத்துலேருந்து உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குது, நீ எதை செலக்ட் பண்ண போகிற? முட்டாள்தனமாக அந்த மிஷினரிக்கு போகக்கூடாது, பிச்சைக்கார ஊழியம் போகக்கூடாது, நீ நாங்கள் சொல்கிறபடி தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கேஷியர் போஸ்ட் அந்த இதை காமிச்சாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர். வேறு என்ன வந்திருக்குதுன்னு கேட்டேன், ஒவ்வொன்றா காமிச்சாங்க. கடைசியில் எஃப்எம்பிபிலேருந்து வந்திருக்குது சொல்லிவிட்டு இப்படி போகக்கூடாதுன்னாங்க. நான் சொன்னேன், என்னுடைய ரூமில் போய் நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டு சொல்கிறேம்மா அப்பா அப்படின்ட்டேன். 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு 3 சண்டே ஸ்கூல் சின்ன வயசுலேயே அட்டன் பண்ணணும். வீட்டில் வந்து வசனம் படிக்கணும், அப்படியெல்லாம் கம்பல்ஷன். கர்த்தர் என்னை குடும்பத்தில் என்னையே தெரிந்து கொண்டார். நான் ஜெபம் பண்ணிவிட்டு நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், நான் ஊழியத்துக்கு போகிறேன், அதுவும் மிஷினரியாக போகிறேன், போகக்கூடாது. அந்த ஃபார்மில் எங்கள் பேரண்ட்ஸ் கையெழுத்து போட்டால் தான் இங்கே அக்செப்ட் பண்ணுவேன்ட்டாங்க. நான் ஸ்ட்ரைக் பண்ணேன். 10 நாள் நான் சாப்பிட மாட்டேன்ட்டேன். ரொம்ப கம்பல் பண்ணாங்க. நான் ஒரு விடாப்பிடியாக ரொம்ப ஸ்டப்பாக போனால் இங்கே தான் போவேன், இல்லாட்டி போவேன். எத்தனையோ பேரை கொண்டு வந்து நான் சொன்னேன்ல தீர்க்கதரிசிகள்னு நிறைய பேரை கொண்டு வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர்ஸை கொண்டு வந்து சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் கர்த்தர் என்கிட்ட சொல்லிட்டாரு, நான் அதுக்கு தான் போவேன். கடைசியில் அப்பா என்கிட்ட சொன்னது, எங்ககிட்ட ஒரு பைசா கேட்கக்கூடாது, ரெடியா? நான் சொன்னேன், கேட்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார், அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் எல்லாம் எடுத்து வாசிக்கணும்னு விருப்பப்படுறேன். நம்பர்ஸ் என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனம். என்னாகமம் 18ஆம் அதிகாரம். வாசிங்க தம்பி. லேவி கோத்திரத்திற்கு இஸ்ரவேலில் கர்த்தர் ஒரு பங்கும் கொடுக்கல. கானான் தேசத்துக்கு போகும்போது, நானே உன் பங்கு, ஐ எம் யுவர் போர்ஷன், ஐ எம் யுவர் இன்ஹெரிட்டன்ஸ். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நானே உன்னுடைய பங்கு, நானே உன்னுடைய சுதந்திரம், என்ன வேணாலும் என்கிட்ட கேள், என்னுடைய பங்கு உனக்கு. கர்த்தர் சொன்னார். எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அதெல்லாம் இருக்கட்டும், பணம்னு என்கிட்ட வந்துடாது. சரின்ட்டேன். ஊழியத்துக்கு போனேன். தூத்துக்குடியில் ஒரு வருஷம் ட்ரைனிங். அப்போ நான் எல்லாத்துலேயும் நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன். எல்லா டெஸ்ட்லேயும் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வருவேன். ப்ரீச்சிங்கில் ஃபஸ்ட்டு வருவேன். இருந்தாலும் எனக்கு ஹிந்தி படிக்கணும். அப்போ 1 இயரில் ஹிந்தியும் சொல்லி கொடுத்தாங்க தூத்துக்குடியில். இங்கே படிக்கிற ஹிந்தி வித்தியாசம், ஹிந்தி ஏரியாவில் போய் பேசுகிற அந்த மொழி, அவங்க பேசுகிற அந்த போக்கு, அது வித்தியாசம். இருந்தாலும் அந்த மொழியிலையும் கற்றோம். பிறகு
நான் ஓஎம்ல ஒரு வருஷம் ஊழியம் செய்தேன். டெல்லி பேஸில் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க டீமில். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடனே ஜெபம், பைபிள் ஸ்டடி, பிறகு டீமில் 2 பேர் 3 பேர் சமைக்கணும். அப்போ எனக்கு இந்த ரொட்டி போட தெரியாது, மாவு பேச தெரியாது. ஊழியத்துக்கு போகணுன்னு மற்றதெல்லாம் தெரியும், மற்றதெல்லாம் வீட்டிலேயே நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் ரொட்டி போட தெரியாது. அதுவும் ஒரு ப்ரேயர் ஸ்டடி செமினார், எவ்வளோ பேர்? 250 பேர். 250 பேர்த்துக்கு ரொட்டி போடணும். ஒரு 10 பேர் சாக்கில் அப்படியே கொட்டுவாங்க மாவை. உள்ளத்தில் பள்ளம் தோண்டி குளங்குளமாக தண்ணி ஊற்றுவாங்க. அதில் கையை போட்டு அதெல்லாம் மாவெல்லாம் பிசைஞ்சு அதை ரொட்டி போடணும். ரொட்டி போடும்போது அது பல நாடு டிசைன் மாதிரி போகும். ஆனால் சில பேருக்கு கரெக்டாக ரவுண்டாக வரும். சில பேர் அந்த உருட்டும் போது அப்படியே ஒட்டிக்கும். இருந்தாலும் அப்புறம் பாத்திரம் கழுவணும். அத்தனை பேருக்கும் பெரிய பெரிய பாத்திரத்தை நாங்கள் தான் கழுவணும். டீம் போட்டு கொடுத்துருவாங்க ஒவ்வொரு டீமும். கழுவுறதெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, இந்த ரொட்டி போடுறது வராது. ஆனால் ஜெபத்தோடு கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி நான் போடுற ஃபாஸ்ட்டாக ரொட்டி போடுற மாதிரி யாரும் போட மாட்டாங்க, எங்கள் மிஷினரிஸ்லையும் போட மாட்டாங்க. சாஃப்டாகவும் வரும், போட்டு அதை திருப்பி போடும்போது பூரி மாதிரி உப்பிடும். அந்த இதெல்லாம் படிச்சுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் பைபிள் செமினரியில் அந்த செமினாரில் வசனத்தை நல்லா சொல்லி கொடுப்பாங்க. நிறைய தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிடிச்சிட்டு போயிடுவாங்க. 10 தடவை நான் இருந்த 1 இயரில் 10 தடவை போலீஸ் ஸ்டேஷனில், ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஒவ்வொரு ஸ்டேட் அந்த டிஸ்ட்ரிக்ட் போகும்போது யூபியில் குறைஞ்சது 3 நாள் 4 நாள் எங்களை வச்சுருவாங்க. அங்கேயும் பாட்டு பாடி வரவங்களுக்கெல்லாம் சாட்சி சொல்கிறது. அப்புறம் புக்கு விற்றா தான் எங்களுக்கு சாப்பாடு, இல்லாட்டி சாப்பாடு கிடையாது. அன்றைக்கி வெறும் தண்ணியை குடிச்சிட்டு ஜெபத்தை பண்ணிவிட்டு படுத்துவோங்கணும். சில பேர் அப்படி கஷ்டப்படுறதை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் நான் அதுலேயும் இருந்தேன். அதுக்கப்புறம் ஜான்சி யூபியில் எங்கள் ஃபீல்டு ஆஃபீஸ் இருந்துச்சு. ஃபீல்டு ஆஃபீஸில் என்னைய ஃபீல்டு செக்ரட்டரி எபினேசர் சுந்தர்ராஜ், அவங்க கோயம்புத்தூரில் சிஐடியில் இன்ஜினியரிங் ப்ரொஃபஸராக இருந்தவங்க, கடவுளுடைய அழைப்பை பெற்று ஊழியத்துக்கு ஓஎம்மில் ஒரு 20 வருஷம் ஊழியம் செய்துட்டு நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு ஃபீல்டு செக்ரட்டரியாக அவங்க வந்தாங்க. அவங்களுக்கு எல்லா ஸ்டேட்டை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால வந்தாங்க. அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு என்னை கூப்பிட்டு, எந்த ஸ்டேட்டில் ஊழியம் செய்ய நீ விருப்பப்படுறேன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் எங்கே அனுப்புகிறீங்களோ அங்கே நான் போவேன். ஏன்னா அவங்க ஜெபிக்கிற ஒரு மனிதர், அது மாத்திரம் இல்லை, தேவனுடைய வழிநடத்தல் படி ஜெபித்து விட்டு சொல்லுவாங்க. அதனால் அவங்க சொன்னாங்க, நீங்கள் குஜராத்துக்கு போங்கன்னு. சரின்ட்டேன். ஆனால் நான் ஏன் எஃப்எம்பிபியில் ஜாயின் பண்ணேன் அதையும் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, விசுவாச ஊழியத்தில் இப்படி ஒரு ஆர்கனைசேஷனில் சேர்ந்து ஊழியம் செய்யக்கூடாது, ஏன்னா அவங்க மற்றவங்கள்ட்ட பணம் வாங்கி உங்களுக்கு சம்பளம் மாதிரி கொடுக்குறாங்க, இது ஊழியம் இல்லை. விசுவாச ஊழியம்னா நம்மளே தனியாக போய் செய்கிறது தான் விசுவாச ஊழியம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் ஏன் செய்தேன்னா, ஊழியக்காரருக்கு 2 தேவை. ஒன்று ஜெபம், அடுத்தது பணம். பணத்துக்காக நிறைய பேர் நம்ம அதையே ஃபோக்கஸ் பண்ணி ஊழியம் செய்தோன்னா ஆசீர்வாதம் வராது. நம்ம கிட்ட இருக்கிறத வெறுத்து மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது தான் ஆசீர்வாதம் வரும். அதே நேரத்தில் இதையே கான்சன்ட்ரேட் பண்ணால், பண தேவைக்காக கான்சன்ட்ரேட் பண்ணி இருந்தால் ஊழியத்தை செய்ய முடியாது. அதனால் பண தேவையை ஒரு ஆர்கனைசேஷன் பொறுப்பெடுத்து நாங்கள் பார்த்துக்குறோம். எனக்கு எஃப்எம்பிபியை நான் செலக்ட் பண்ணதுக்கு காரணம், ஒவ்வொரு குடும்பமும் தங்களுடைய சொந்த பிள்ளை மாதிரி தினமும் அழுது ஜெபம் பண்ணுவாங்க, பாயிண்ட் பை பாயிண்ட்டாக ஜெபம் பண்ணுவாங்க, கதறி ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஜெபம் ஒன்று தான் எஃப்எம்பிபி ஊழியத்தில் இருக்கிற பேக் போன். அதுதான் எனர்ஜி பிளேஸ், ஊழியர்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய எனர்ஜி டைனமோ ஜெனரேட்டர். அது எனக்கு அதிகமாக பிடிச்சது. அடுத்தது இந்திய மக்களை கொண்டு இந்தியாவில் இந்திய பணத்தை கொண்டு ஊழியம் செய்யணும், அது எனக்கு அதிகமாக பிடிச்சிச்சு. அடுத்தது ஊழியத்தில் எங்கே மிஷினரி கேட்டாலும் அது சுதந்திரமாக ஊழியம் செய்யலாம், கட்டுப்பாடு கிடையாது. ஆனால் டார்கெட் எஃப்எம்பிபியில் கம்பல்சரி அந்த டார்கெட்டை ஃபுல்ஃபில் பண்ணணும். எத்தனை பேருக்கு ஒரு மாதத்துக்கு நாங்களே போடணும் தீர்மானம்,
இவ்வளோ பேப்டிசம்னா அந்த வருஷ முடிவில் அத்தனை பேப்டிசம் கொண்டு வராட்டி ஏன் கொண்டு வரல கேட்பாங்க. அதெல்லாம் அந்த கேட்கும்போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவ்வளோ வைராக்கியத்தோடு சிவம் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஊழியத்தில் செல்லணும். ஆனால் அதெல்லாம் கடவுளுடைய தீர்மானம், கடவுளுடைய திட்டத்தின்படி அவர் கொடுக்குறார். அது எனக்கு அதிகமாக பிடிச்சிருந்துச்சு. நான் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு மூலமாக குஜராத்துக்கு போனேன். எங்கிட்ட குஜராத் மேப் இருக்குது. ஒரு 2 பேர் வந்தீங்கன்னா இந்த மேப்பை பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களுக்கும் கொஞ்சம் ஏரியா சொல்லும்போது வசதியாக இருக்கும். இது கொஞ்சம் பழைய மேப்பு. நான் நிறைய இடத்துல கொண்டு வந்தேன். நான் ஊழியம் செய்தது குஜராத் ஸ்டேட்டில் 76ஆம் வருஷம் போனேன். 74வது வருஷம் 1974ஆம் வருஷம் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் இணைந்தேன். 76வது வருஷம் 2 வருஷம், 1 வருஷம் ட்ரைனிங், 1 வருஷம் ஓஎம் ட்ரைனிங் முடிச்சுட்டு 76வது வருஷம் ஃபெப்ரவரி மாதம் குஜராத்துக்கு போனேன். இது வந்து குஜராத். இந்த குஜராத்தில் நாங்கள் போன இடம் இந்த மஞ்சளாக இருக்குல்ல, சின்ன டேங் டிஸ்ட்ரிக்ட், டாங் ஜில்லா, அடர்ந்த காட்டுப்பகுதி. 311 கிராமந்தான் அந்த ஜில்லாவில். ஒரு சினிமா தேட்டரு கூட இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அடர்ந்த காடு, தேக்கு மரம். காலையில் கூட சில நேரத்தில் 7 மணிக்கு பிறகு நீங்கள் ரோட்டில் நடந்தீங்கன்னா சிறுத்தை புலி இல்லாட்டி வரிப்புலி, டைகர் குட்டியோடு வர்றதை இன்றைக்கும் பார்க்கலாம். அப்படி அடர்ந்த காட்டு பகுதி. இந்த பகுதியில் குக்குனா ஆதிவாசி மக்கள் இருக்கிறாங்க. அங்கே வீடு கட்டக்கூடாது யாரும். ஏன்னா எல்லா நிலமும் கவர்மெண்ட்டுக்கு சொந்தம்னால மூங்கில்ல பின்னி அதுதான் சுவர். அப்புறம் கூரை வந்து மூங்கிலே இருக்கும். ஏழை மக்கள் புல்லை போட்டிருப்பாங்க. கொஞ்சம் பணம் வச்சுருக்கவங்க ஓடு போட்டிருப்பாங்க. கதவு ஜன்னலெல்லாம் அவங்க இதுபடி செய்திருப்பாங்க. தரையெல்லாம் சாணி, மூங்கில்ல 2 பக்கத்துலேயும் மண்ணையும் சாணியும் குழப்பி சுவர் மாதிரி பூசியிருப்பாங்க. ஜன்னல் இருக்காது. ஏன்னா ஜன்னல் இருந்துச்சுன்னா புலியெல்லாம் உள்ளே வந்துடும்னு ஜன்னல் இருக்காது. இங்கே அதிக மக்கள் 98% மக்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள். பள்ளிக்கூடம் ஒவ்வொரு கிராமத்துலேயும் பள்ளிக்கூடம் இருக்கும். ஆனால் டீச்சர் 1 மாதத்துக்கு 1 நாள் வந்து அட்டண்டன்ஸ் போட்டு எல்லாரும் சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அந்த மிட் டே மீல்ஸ் அந்த மாதத்துக்குரியதாக அவங்களுக்கு அரிசியாக பருப்பாக கொடுத்துட்டு அவர் போயிடுவார். ஏன்னா மலை உச்சியில் இருக்கும், ஏறணும், அவங்களுக்கு கஷ்டம். அதனால் பிள்ளைங்களுக்கு யாருக்கும் படிக்க தெரியாது. எனக்கு ஒரு மிஷினரி கூட்டிகிட்டு போனார், பென் ஆலிவர். 76வது வருஷத்தில் வகைன்னு ஒரு கிராமத்தில் போய் வீடு தேடினோம். அப்போ அங்கே டாக்டர் வில்சன் பர்மார்னு ஒரு டாக்டர், அவர் வந்து கிளினிக் வச்சு நடத்திட்டு இருந்தார், கிறிஸ்தவர். அவர்கிட்ட போய் பேசினோம். அவர் உதவினால் ஒரு மாட்டு கொட்டகை, கவுஷெட், அதைத்தான் காலி பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. அப்போ நான் பேச்சுலர். அந்த பென் ஆலிவர் என்னோட இருந்தார். கதவு கிடையாது. அந்த வீட்டுக்காரம்மா வந்து சொல்லுவாங்க, சில நேரத்தில் புலி வரும், பயப்படாதீங்கம்பாரு. நான் சிட்டியில் வளர்ந்தவன். லைட் போட்டு வீட்டை பைப் திறந்து பைப்பில் தான் நான் குளித்தவன். ஆனால் அங்கே போனால் தண்ணி பைப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஊற்று தண்ணியில் போய் எடுக்கணும். காலையில் எல்லோரும் ஊற்றுக்கு போவாங்க. நாங்கள் பேச்சுலர்ஸ்னால ஒரு 6:30 மணிக்கு பிறகு பெண்களெல்லாம் வந்து போன பிறகு நாங்கள் போய் அந்த ஊற்று தண்ணியில் பாத்திரமெல்லாம் கழுவணும், எங்கள் துணியெல்லாம் துவைக்கணும். அப்புறம் ஒரு குடம் குடிக்கிறதுக்கு ஊற்றுல இருந்து தண்ணி எடுத்துகிட்டு ரூமுக்கு வருவோம். பக்கெட்டில் பாத்திரங்கள் இருக்கலாம், தண்ணி எடுத்துகிட்டு வருவோம். இப்படி தான் ஒரு 2-3 வருஷம் நாங்கள் செய்தோம். அப்படி இருந்துட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே பைபிள் வாசித்துட்டு ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போய் வீடு வீடாக கொடுக்க போவோம். எல்லோரும் துமிக்கோன் கட்டுன் ஹனாஸ் காய்கொர்லா மங்கஸ், எங்கேருந்து வரீங்க, என்ன செய்ய போகிறீங்க, காய் நாங்கள் கொடுக்குற ட்ராக்ஸ் இது என்னன்னு கேட்பாங்க. ஈசு கிறிஸ்துனி வாத் எம்மா கேளுச்சு, ஈசுடைய வார்த்தைகள் இதில் எழுதப்பட்டிருக்கு, இதை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு சமாதானம், சாந்தி கிடைக்கும். ஆமாம் ஹூஜினி போட எங்களுக்கு புரியலை. நாங்கள் கொடுக்குறது குஜராத்தி, அவங்க பேசுகிறது குக்குனா, அவங்க பேசுகிறது எனக்கு புரியாது, நாங்கள் பேசுகிறது அவங்களுக்கு புரியாது. நான் அப்போ தான் குஜராத்தி படித்தேன். தமரமாட்டே சுப சந்தேசமே லாவியாச்சு, உங்களுக்காக ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறோம். ஆச்சு அப்படிமா ஈசு கிருஷ்ண வார்த்தை கேளுச்சு, இந்த புஸ்தகத்தில் இயேசுவின் வார்த்தை எழுதப்பட்டிருக்குது, அச்சோப்படி வாசித்தோம், இதை வாசியுங்கள். தும்னி கொடுத்தாமல ஹூஜினி பட அப்படின்னு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க அவங்க லாங்குவேஜில். எங்களுக்கு என்ன பண்ணான்னு தெரியல. அப்போ இஸ்ரவேல் தேவதாஸ் 2 மாதம் கழித்து அவர் என்னோட வந்து ஜாயின் பண்ணார். என்னை கூட்டிகிட்டு போனவர் இந்த மக்கள் மத்தியில் எனக்கு அழைப்பு இல்லைன்னு
நான் போகிறேன்ட்டு அவர் போயிட்டார். நான் தனியாக இருந்தேன். அப்புறம் இஸ்ரவேல் தேவதாஸ் வந்தார். வந்தோடனே நாங்கள் கிராமத்துக்கு போகிறோம், ஒன்றும் புரியல. சில நேரத்தில் காட்டு வழியில் உள்ளே போயிடுவோம். அந்த நேரத்தில் 3 நாள் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணோம். என்ன ஜெபம் பண்ணேன்னா, நீர் எங்களை இங்கே அழைத்து வந்திருந்து உண்மையன்னா எங்களை தேடி ஒருத்தர் வரணும். எங்களை தேடி வந்து ஏசாமி என்னை சந்தித்தார், நீங்கள் எங்கள் கிராமத்துக்கு வாங்கன்னு சொல்லணும். இது நான் உங்களுக்கு சொன்னேன், இப்படி நடக்குமா அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் 3ஆவது நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடித்து 5 மணிக்கு முடித்தோம். முடிச்சுட்டு எந்திரிக்கும் போது எங்கள் கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டுச்சு. அப்போ திறந்து பார்த்தா ஒருத்தர். அவர் சொல்கிறாரு, கொஞ்சம் கஷ்டப்பட்டு குஜராத்தியில் சொன்னார், என்னுடைய பேர் வாழல் பாய். நேற்று நான் ஹல்முடி கிராமத்தில் இங்கேருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் நான் இருக்கிறேன். எனக்கு நேற்று ராத்திரி ஏசுசாமி தரிசனம் கொடுத்து வகையில் என்னுடைய 2 பிள்ளைகளை நான் அனுப்பியிருக்கிறேன். மதராசின்னு கேளு, அவங்கள தேடி கண்டுபிடி, அவங்க என்னுடைய வார்த்தையை சொல்லுவாங்க. அவர் சொல்லும்போது நாங்கள் 2 பேரும் அழுதோம். தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். எங்கள் வீட்டில் உட்கார வச்சு காஸ்பல் சொன்னோம். நாங்கள் சமைச்சு அவர் கொடுத்தோம். ராத்திரி சாப்பிட்டார், காலையில் எழுந்திரிச்சு போனார். கிராமத்தில் பேசிட்டு ஒரு நாள் எங்களை கூட்டிகிட்டு போனார். நடந்து போகணும். அப்போ எங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 12 கிலோமீட்டர் நடந்து போய் ராத்திரி உட்காந்து மீட்டிங். அதுக்குள்ளார நாங்கள் கேத்தலிக்ஸ் இந்த கிறிஸ்தவ பாடலெல்லாம் நாங்கள் பாட ஆரம்பிச்சிட்டோம். குஜராத்தி கொஞ்சம் பேசுவோம். டிரான்ஸ்லேட்டர்னு ஒரு ஓல்டு கிறிஸ்டியன் அங்கே இருந்தார், கார்பெண்டர். அவருடைய பேர் சாமியல். அவரை கூட்டிகிட்டு போனோம். அவருக்கு என்ன பழக்கம்னா குடிக்கிற பழக்கம். இந்த ஆதிவாசி மக்கள் எல்லோரும் நம்ம வீட்டில் டீ காஃபி போடுற மாதிரி அவங்க வீட்டிலையே சாராயம் காய்ப்பாங்க. சாராயம் காய்ச்சி காலையில் பிறந்த குழந்தை கூட ஒரு அரை ஸ்பூன் கொடுத்துட்டாங்கன்னா அது குடியில் நல்லா தூங்கிட்டே இருக்கும். அவங்க மற்ற வேலையெல்லாம் செய்வாங்க. அப்படி எல்லோரும் குடிக்கிற மக்கள். இவர் பிரசங்கம் பண்ணி எங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவார் குக்குனால். முடிஞ்ச பிறகு அவங்களோட போய் குடிக்க உட்காந்துருவார். என்னடா பண்ணுறது, நம்ம வசனத்துக்கும் இதுக்கும் ஒத்து வர மாட்டேங்குதுன்னு கொஞ்ச நாள் பார்த்தோம். ஒரு 2-3 மாதத்தில் அவரை நிறுத்திட்டோம். நாங்களே அவங்கள சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த மக்கள் மத்தியில் அவர் இஸ்ரவேல் தேவதாஸ் நாங்கள்லாம் பாட்டு பாடுவோம். அப்புறம் ஏசாமி பற்றி ஒரு அரை மணி நேரம் சொல்லுவார். முடிஞ்சிட்டு ஜெபம் பண்ணுவோம்பார். திரும்பவும் சொல்லுங்கம்பாங்க. நான் அப்புறம் பிரசங்கம் பண்ணுவேன். நான் முடித்த பிறகு இஸ்ரவேல் தேவதாஸ் சொல்லுவார். கூட்டம் முடிஞ்சிட்டு திரும்பியும் பிரசங்கம் பண்ண. நான் 3 தடவை, அவர் 3 தடவை. 8 மணிக்கு தொடங்குகிற இது 1 மணி ஆயிரும். இன்னும் சொல்லுங்கம்பாங்க. எவ்வளோ தாகம். முடிஞ்ச பிறகு வியாதி உள்ளவங்களுக்காக நானும் இஸ்ரேலும் ஜெபம் பண்ணது கிடையாது. ஓரல் ராபர்ட்ஸ் கிடையாது, டிஎல் ஆஸ்பான் கிடையாது, டிஜிஎஸ் தினகரன் மாதிரி இல்லை. அப்படி வரோம் எங்களுக்கு கொடுக்கலையே சுவாமி. ஆனால் இந்த ஜனங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நாளைக்கு நான் மந்திரவாதிகிட்ட போகணும், ஏன்னா எனக்கு இந்த வியாதி இருக்குது. அப்போ ரொம்ப வீட்டுக்கு வந்து ரொம்ப அழுதோம். ஜெபம் பண்ணோம், ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணோம். கர்த்தாவே, நீர் எத்தனையோ அற்புதத்தை செய்தீர், இந்த ஜனங்களுக்கு செய்ய மாட்டீரா அப்படின்னு நான் கர்த்தர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் சொன்னார், நீ ஏன் அழுகிற? வல்லமை என்னுடையது, கர்த்தருடையது. வல்லமை கர்த்தருடையது. அது மனுஷருக்கு நான் கொடுக்கல, ஆனால் உங்கள் மூலமாக நான் மகிமைப்படுவேன். என்ன பூசி ஜெபன்னு யாக்கோபு 5 13, 14, 15 அந்த வசனத்தின்படி என்ன பூசி ஜெபம்னு சொன்னார். என்ன பூசி ஜெபம் பண்ண உடனே அற்புதமாக அவங்களுக்கு அடுத்த வாரம் வந்து சாட்சி சொல்லும்போது எல்லாருக்கும் சுகமாயிடுச்சின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்கள சாட்சி சொல்ல வைப்போம். அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன், எப்படியாவது உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஏசாமி பற்றி சொல்லணும். எந்தெந்த கிராமத்தில் உங்கள் குடும்பம் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஏசாமி பற்றி சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இவங்க போய் சொல்லுவாங்க. அவங்க இதில் என்ன ஒரு இதுனா, இந்த தம்பிமா ரொம்ப நேரம் பிடிச்சிட்டே இருக்காங்க. அதுக்கு முன்னால் சில காரியத்தை சொல்லிவிட்டு அப்புறம் மேப்பை மூடி வச்சிட்றேன். இந்த குஜராத்துக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. இந்த குஜராத்தில் ஆர்எஸ்எஸ் பிறந்து வளர்ந்த இடம் எது தெரியுமா? போர்பந்தர். காந்தி பிறந்த இடத்துல. இந்த இடமெல்லாம் ரொம்ப ரிச் பீப்புள், ரொம்ப ரிச் பணக்காரர். கிரானைட் நீங்கள் சமையல் அறையில் டேபிளுக்கு போடுவீங்க, இல்லாட்டி டேபிளில் போடுவாங்க. அங்கே வீட்டை சுற்றிலும் கிரானைட்டாக இருக்கும். சிலதெல்லாம் பச்சை கலர், சிவப்பு கலர், மஞ்சள் கலர், வெள்ளை கலர்,
கருப்பு கலர் அப்படி இருக்கும் கிரானைட்டில் ஒவ்வொரு வீடும் சுற்றிலும் பெயிண்டே அடிக்க வேண்டாம், அப்படி எல்லாம் ஒட்டிடுவாங்க பெரிய பெரிய இது. அவ்வளோ ரிச் பீப்புள். வீட்டுக்கு ஒருத்தர் ஃபாரினில் இருப்பாங்க. எல்லோரும் குடிப்பாங்க, எல்லோரும் பீடி குடிப்பாங்க, குட்கா குடிப்பாங்க, எல்லோரும் ஆடு மாடு மேய்க்கிறவங்க. ஆனால் வைராக்கியமான இந்துக்கள். புறா மாட்டுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்து புல் வாங்கி மாட்டுக்கு கொடுப்பாங்க, ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு பைசா போட மாட்டாங்க. அப்படிப்பட்ட மக்கள் மாட்டு யூரினை குடித்து அது பரிசுத்த தண்ணின்னு குடிப்பாங்க. ஆனால் மற்ற மக்களை, ஏழை மக்களை அவங்க பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மக்கள் இந்த பகுதியில் இருக்காங்க. இந்த பகுதி மக்களுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. விசேஷமாக இங்கே ஜுனாகட்னு ஒரு இடம் இருக்குது. இந்த ஜுனாகட்டில் தான் கீர் ஃபாரஸ்ட் இந்தியாவில் இருக்குது, சிங்கம் இருக்கிற இடம். இந்த பகுதியில் அநேக ஆதிவாசி மக்கள் இருக்காங்க. இந்த அம்ரேலி, பாவ்நகர், சுரேந்திர நகர், இங்கே ராஜ்கோட், ஜாம்நகர், போர்பந்தர், இந்த டிஸ்ட்ரிக்டெல்லாம் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. எப்படியாவது சாமியை ஏற்றுக்கணும். இந்த பகுதி கட்சி பகுதி. இந்த பகுதியில் பாகிஸ்தான் இந்தியா பார்டர். அதிகமாக இந்துக்கள் அதிகமாக இருக்காங்க, முஸ்லீம்ஸும் அதிகமாக இருக்காங்க. ரொம்ப பாலைவனம் மாதிரி அந்த கிளைமேட், அரப் கண்ட்ரிஸ் கிளைமேட். காலையிலலாம் 120 டிகிரி அளவுக்கு ஹீட்டு, ராத்திரி -டிகிரிக்கு போகும். எல்லோரும் கம்பளி வச்சுருப்பாங்க. இந்த வெயிலில் கம்பளி ஏன் வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் ராத்திரி இருங்கன்னுபாங்க. ராத்திரி இருந்தால் தான் அந்த குளிர் தெரியும். அப்படிப்பட்ட இடம் இந்த இடம். இந்த இடத்துல அஹமதாபாத்தில் மிஷினரிஸ் வந்து ஊழியம் செய்ததுனால அஹமதாபாத், பரோடா, சூரத், நடியாத் இது மாதிரி இடத்துலலாம் கிறிஸ்தவங்க இருக்காங்க. கீழே உள்ள ஏரியாலாம் ரொம்ப ஃபாரஸ்ட் ஏரியா. கீழே உள்ள ஏரியா வல்சாட் டிஸ்ட்ரிக்ட், அங்கே சூரத் டிஸ்ட்ரிக்ட், டேங் டிஸ்ட்ரிக்ட், அதெல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியா. அதனால் இங்கே ஆதிவாசி மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த பகுதியில் தான் நாங்கள் ஊழியத்தை தொடங்கினோம். நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு மூலமாக கர்த்தருடைய கிருபையினால் இன்றைக்கு டாங் ஜில்லாவில் மாத்திரம் 55,000 விசுவாசிகள் இருக்கிறாங்க. 2008 கைத்தட்டக்கூடாது, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருக்கு தான் மகிமை செலுத்தணும். 2008ஆம் வருஷம் நாங்கள் இதை 2005ஆவது வருஷம் சர்ச் ஆஃப் நார்த் இந்தியாவுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணோம். அப்போ 125 சர்ச்சை கொடுத்தோம். இப்போ அதுக்கு பிறகு ஒரு 15,000 பேர் விசுவாசத்தில் இப்போ வந்திருக்கிறாங்க. எங்கள் ஊழியத்தின் மூலமாக ஒரு 60 பேர் பிடி, எம்டிஹெச் படித்து ஊழியக்காரர்களாக இருக்காங்க. படிக்காதவங்கெல்லாம் இன்றைக்கி அவங்க மூலமாக தான் காஸ்பல் அநேக கிராமத்துக்கு போகுது. இந்த பகுதியில் நண்பர் சுவிசேஷ சுரேந்திர நகர், இந்த இல்லை சாபர்காண்டா, மெசானா, பஞ்ச்மஹால், தாகோதில் இந்த ட்ரெயின் எரிச்ச சம்பவம் இந்த இடம்தான். இங்கெல்லாம் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு ஊழியம் செய்துட்ருக்கோம். கர்த்தருடைய கிருபையினால் ஒவ்வொரு ஜாதி மக்கள் மத்தியிலும் அநேகமாயிரம் மக்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி அதிகமான மக்கள் கொண்டது இந்த பகுதி தான். இதனால் நரேந்திர மோடி சீஃப் மினிஸ்டராக இருந்தார் 3 தடவை. அவருக்கு ரொம்ப கோபம். அவர் 2005ஆம் வருஷம் ஒரு கிறிஸ்மஸ் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் அன்னைக்கு அட்டாக் பண்ணாங்க கிறிஸ்டியன்ஸை. எல்லா சர்ச்சையும் உடைச்சிட்டாங்க. எல்லாம் மூங்கில் சர்ச்சு, எல்லாம் விசுவாசலையும் அடித்தாங்க. இப்படிப்பட்ட இது நான் அதுக்கு பிறகு சொல்கிறேன். இந்த பகுதி கட்சி பகுதி. பூமி அதிர்ச்சி வந்தது தெரியுமா? குஜராத்தில் ஒரு தடவை 2001. அப்போது நான் இங்கே இருந்தேன், அந்த காந்திதாம்னு ஒரு இடத்துல இருந்தேன். எதுக்கு போனேன்னா, ஹவு டு ரீச் கட்சி பீப்புள் ஃபார் கிரைஸ்ட் ஸ்ட்ராட்டஜி மீட்டிங். எப்படி இந்த கட்சி மக்களை இயேசு அண்டை கொண்டு வருவது. ஒரு 15 தேசத்து ஊழியக்காரர்கள், மிஷினரிஸ் கூடி இந்தியாவில் உள்ள அந்த குஜராத்தில் எந்தெந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் கூட்டி எப்படி இந்த கட்சி மக்களை இயேசு அண்டை கொண்டு வருவது, அதுக்காக ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அப்போ நானும் போயிருந்தேன். எஃப்எம்பிபிலேருந்து நானும் போயிருந்தோம். எங்கள் மிஷினரி அங்கே காந்திதாமில் இருந்தார். அவரும் நானும் போய் அட்டன் பண்ணோம். மாருதி ஹோட்டல்னு ஹோட்டலில் 3 ஸ்டார் ஹோட்டலில் 4th ஃப்ளோரில் அந்த மீட்டிங். நாங்கள்லாம் கீழே இருக்கிற ரூம்ஸில் இருந்தோம். 25ஆம் தேதி கூட்டம் ஆரம்பிச்சிச்சு. அந்த மிஷினரி, அமெரிக்கன் மிஷினரி போர்டில் எழுதுகிறார், இவங்களுக்கு பணம் கொடுத்து கிறிஸ்தவங்களை ஆக்கலாமா, வீடு கட்டி கொடுக்கலாமா, ஆஸ்பத்திரி கட்டி கொடுக்கலாமா, ஸ்கூல் கட்டி கொடுக்கலாமா, இல்லாட்டி எந்த மெத்தடில் இவங்க இயேசுவண்டை கொண்டு வரலாம்.
நான் எந்திரிச்சு இயேசு தான் தேவை, மற்ற ஒன்றும் தேவையில்லை இந்த மக்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே அந்த மிஷினரி காட் ஸோ மச் அன்னாய்ட். அவருக்கு ஹி காட் ஆங்க்ரி அப்பான் மீ. ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் ஜான்சன், ப்ளீஸ் சிட் டவுன்ட்டார். எல்லாருக்கும் மத்தியில் பெண்டிகாஸ்டல் பாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, ஐயா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வாங்குது, உங்களுக்கு கார் வாங்கணும்னு இஷ்டம் இல்லையா, உங்களுக்கு வீடு கட்டணும்னு இஷ்டம் இல்லையா, எத்தனை பர்சன்டேஜ் நம்ம எடுத்துக்கலாமே, ஏன் இதை வேண்டாங்கிறீங்க? எனக்கு ஒரு பெரிய ஷாக். பெண்டிகாஸ்டல்னு சொல்கிறாங்க, இப்படி வந்து பேசுகிறாங்களே இங்கே, அது எனக்கு பெரிய ஷாக்காக இருந்துச்சு. இருந்தாலும் நான் சொன்னேன், அந்த மிஷினர்கிட்ட ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன், ஐ கேனாட் அக்ரி இன் திஸ் பாயிண்ட்ன்ட்டேன். அவர் ரொம்ப கோவப்பட்டார். அடுத்த நாள் காலையில் ட்ரிம்மர் வந்துச்சு, ஒரு 8 மணிக்கு வந்தது. என் கண் முன்னால் பார்த்தேன், 15-16 மாடி கட்டடம், எல்லாம் ஃபாரின்லேருந்து. அது ஒரு போர்ட், கண்ணாக போர்ட், அது பெரிய துறைமுகம் அங்கே இருக்குது. அதனால் ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது, பெரிய பெரிய அடுக்கு மாடி. ஒரு புக்குக்கு மேலே ஒரு புக்கு அடுக்கிற மாதிரி, பைல் பண்ணுற மாதிரி கடன்னு எல்லாம் மண்மேடு ஆயிடுச்சு. வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் என் கண்ணுனால் பார்த்தேன். நாங்கள் 4th ஃப்ளோரில் இருந்தனால எங்கள் கட்டடமும் கீழே போகுது. லிஃப்ட்டில் எப்படி ஒரு மனுஷன் கீழே போவாங்களோ அப்படி கீழே போயிட்டே இருக்கு. ஆனால் 35 பேர் நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த ஃபாரினோட 35 பேரில் ஒருத்தர் கூட கர்த்தர் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட அனுமதிக்கலை. அது சுத்த கிருபை. கீழே இருக்கிற ஹோட்டல் வெயிட்டர்ஸ், மேனேஜர்ஸ், ஹோட்டலில் சாப்பிட வந்தவங்க, 1st ஃப்ளோரில் இருந்தவங்க, 2nd ஃப்ளோரில் இருந்தவங்க, 3rd ஃப்ளோரில் இருந்தவங்க எல்லாம் ஸ்மாஷ் ஆகிட்டாங்க. 10 நாளைக்கு பிறகு அந்த டெப்ரிஸ் எல்லாம் எடுக்கும்போது அவங்க பாடிஸை தான் அதெல்லாம் ரொம்ப செதஞ்சிருச்சு. ஒரு பாடி கூட ஃபுல்லாக எடுக்க முடியல, அழுகிருச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் எங்களை பாதுகாத்தார். அந்த மிஷினரியுடைய வீடு முடிஞ்சவுடனே எல்லோரும் அவங்கவுங்க இடத்துக்கு போகணுன்னாலும் பஸ்ஸு கிடைக்கல. ரோடெல்லாம் 5 அடி அகலத்துக்கு பிளந்துருச்சு. கடல் தண்ணி உள்ளே வந்து ஃபவுண்டன் மாதிரி 100 அடி உயரத்தில் அடிக்குது. அதை நாங்கள் பார்த்தோம். எல்லாமே எலக்ட்ரிசிட்டி இல்லை, தண்ணி கிடையாது. எல்லோரும் வீடு சாவு இல்லாத வீடு கிடையாது. சொந்த பிள்ளைங்க, சொந்த சொத்து, அப்பா அம்மா எல்லோரும் செத்த பார்த்ததை வெளியே வந்தவங்க, பால் வாங்க வந்தவங்க, கடைக்கு வந்தவங்க பைத்தியம் ஆயிட்டாங்க. ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போட்டு ஓடுறதை நான் பார்த்தேன். லேடிஸும் ஜென்ஸும் பைத்தியமானவங்க அதிகம். அன்னைக்கு தான் நான் பார்த்தது, மில்லியனர் பிகம் அ பாப்பர் வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். கோடீஸ்வரர் ஒரு செகண்டில் பிச்சைக்காரனானதை அன்னைக்கு தான் என் வாழ்க்கையில் பார்த்தேன். அந்த சூழ்நிலையில் எங்கள் மிஷினரிக்கு ஓனர் அவங்க வீடு போய் பார்த்தோம். அந்த ஃப்ளாட் மாத்திரம் இருக்கான எல்லாம் கிராக் ஆகிடுச்சு. அந்த மிஷினரி ஒய்ஃபும் பிள்ளைங்களும் 4th ஃப்ளோரில் இருக்கிறாங்க. அங்கேருந்து கூப்பிட்றாங்க, மற்றவங்களாம் கீழே வந்துட்டாங்க. நாங்கள் அவங்கள கூப்பிட்டுட்டோம். அப்போ அந்த ஓனர் பக்கத்து வீட்டில் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு என்னை நான் போகும்போதெல்லாம் சொல்லுவார், இங்கிலீஷ் உட்காந்து கற்றுக் கொடுப்பேன். அவர் பேர் உபேந்திரபாய். அவர் ஜெயின் பிராமின். அவர் இன்ஜினியர், அவர் ஒய்ஃபும் பிடபிள்யூ இன்ஜினியர், இவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். கேட்டார் ஒரு கேள்வி, பிரபு சாமாட்டே அவ்விபத்தி மொக்களைச்சேன், இந்த அழிவை ஏன் தேவன் கடவுள் அனுப்புகிறார்? நான் உடனே மத்தேயு 24 அதிகாரம், லூக்கா 21 அதிகாரம், மார்க்கு 13 அதிகாரம், எண்ட் டைம் சயின்ஸ் வருகையின் காலத்தை குறித்து எழுதப்பட்ட அந்த அத்தியாயத்தில் உள்ள வசனங்கள்லாம் காமிச்சு பூமி எதிர்ச்சி ஒன் ஆஃப் த சைன் அவருக்கு உட்காந்து சொன்னேன். அவருக்கு படித்தோன்னா ரொம்ப ஆச்சரியம். குஜராத்தியில் என் குஜராத்தி பைபிளை எடுத்து காமிச்சேன். உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. உடனே அவர் என்ன சொன்னார், இதை எனக்கு கொடுப்பீங்களான்னார். எங்கள்கிட்ட இருந்த நியூ டெஸ்ட்மெண்ட் அவர் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். 3 மாதத்துக்கு பிறகு எஃபிகாரோட ரிலீஃப் ஒர்க்குக்கு நான் போயிருந்தேன். எங்கள் விசுவாசியில் கூப்பிட்டுட்டு, டாங்ஸ்லேருந்து கூப்பிட்டுட்டு இங்கேருந்து நாங்கள் இங்கே போயிருந்தோம். இங்கே போகும்போது அவங்க பார்த்தா இந்த உபேந்திரபாய் என்னை பார்த்தோன்னே ஓடி வந்துட்டு கட்டி பிடிச்சி அழுகிறாரு. என்னன்னு கேட்டேன். ஐ ஹவ் அக்செப்டட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஸ் மை பர்சனல் சேவியர் அலாங் வித் மை ஃபேமிலி. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஃபெனட்டிக் ஹிந்து, வைராக்கியமான இருந்து செத்தாலும் நான் கிறிஸ்தவத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னவர் எப்படி கர்த்தர் சந்தித்தார். இப்போ அவர் ஊழியக்காரராக இருக்கிறார். சிஎன்ஏல ஜாயின் பண்ணி விசுவாசியாக இருக்கிறாரு, ஊழியக்காரராக இருக்கிறார். கர்த்தர் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். தேங்க்யூ தம்பி, முடிச்சு வைங்க. இது குஜராத்துடைய நிலைமை. 2005 அவங்க ஃபஸ்ட் அட்டாக் பண்ணாங்க. அப்புறம் திரும்ப ஒரு 3 வருஷம் கழித்து திரும்ப இன்னொரு மேஜர் அட்டாக் பண்ணாங்க. அப்போ எங்கள் விசுவாசியில் அநேகர் அடிபட்டாங்க. 3-4 பேர் செத்துட்டாங்க. அம்பாப்பாடான்னு ஒரு கிராமம். எங்கள் விசுவாசியுடைய பேர் சோனியாபாய். அவர் டீ கடை வச்சுருந்தார். ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது டாங்ஸில். கீரான்னு ஒரு வில்லேஜில் தண்ணி
நீர்வீழ்ச்சி மாதிரி விழும். அது ஒரு பிக்னிக் ஸ்பாட். அதுக்கு போகிற வழியில் ஒரு டீ கடை வச்சுருப்பார். அவர்கிட்ட குஜராத்தி ட்ராக்ஸ் இருக்கும், நியூ டெஸ்டமெண்ட் இருக்கும், ஹிந்தி இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், மற்ற லாங்குவேஜஸும் வச்சுருப்பார், மராட்டி எல்லாம் வச்சுருப்பார். வரவங்களுக்கெல்லாம் டீ போட போட இவர் ஏசுசாமி பற்றி சொல்லுவார். சொல்லிவிட்டு இதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, உங்கள் வாழ்க்கையில் படிங்க, இந்த ஏசுசாமிக்கு ஒரு இடம் கொடுங்க, ஏசுசாமி உங்களை ஆசீர்வதிப்பார். பணம் வாங்கிட்டு போவாங்க. இதை ஆர்எஸ்எஸ் மக்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த அட்டாக் பண்ணுற அந்த டேட்டில் இவருடைய லாரி, இவருடைய ஸ்டவ்வை வச்சு அந்த கெரசனை ஊற்றி எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்க. எரிச்சிட்டு அவரை பிடிச்சி அடித்து மிதித்து உயிர் போயிடுச்சுன்னு விட்டுட்டு ஒரு குப்பையில் தள்ளிட்டு போயிட்டாங்க. அவங்க கிராமத்துக்கு செய்து போச்சு. எல்லாம் அடிபடாத கிராமம் கிடையாது கிறிஸ்தவங்க. எல்லா சர்ச்சையும் உடைச்சிட்டாங்க. அப்போ இவரை தேடி வந்து பார்த்தா லேடிஸ் கண்டுபிடிச்சது விரல் மாத்திரம் ஆடிட்டு இருந்துச்சு. உயிர் இருக்குன்னு உடனே ஒழிச்சு காட்டில் நடந்து வகையின்னு கிராமத்துக்கு வந்து ஒரு ட்ரக்கில் ஏறி அவரை ஏற்றி அகவா ஆஸ்பத்திரி கொண்டு போய் வச்சுட்டாங்க. 18 நாள் கோமா ஸ்டேஜில் இருந்தார். அவர் ஒரு வைராக்கியமான விசுவாசி. நான் 3 நாள் ஃபாஸ்டிங் காட்டில் போய் ஜெபம் பண்ணுவேன். ஒரு குடம், ஒரு தீப்பெட்டி, பைபிள், ஒரு பாய், டவல், அதான் எடுத்துகிட்டு போவோம். பாட்டு புஸ்தகம் இருக்கும், பைபிள் இருக்கும். என்னோட விசுவாசிங்க வருவாங்க. அந்த சோனியாபாயும் ஒருத்தர். 3 நாள் ஜெபம் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்பி கீழே இறங்குவோம். அப்போ இவர் சென்ஸ் வந்த உடனே, கோமா ஸ்டேஜ் ரெக்கவர் ஆன உடனே சுகமாயிட்டு வீட்டுக்கு வந்துட்டுன்னா, அப்போ நான் பரோடாவில் இருந்தேன். பரோடாவுக்கு வந்துட்டார். வந்தோடனே கட்டி பிடிச்சி அப்பான்னு சொல்லி தான் என்னை அழைச்சி அழுவார். உங்களுக்கு திரும்ப டீ கடை வச்சு தரட்டான்னு கேட்டேன். வேண்டாம், என்ன செய்ய போகிறீங்க? எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தார், நான் அதை அவருக்காக ஊழியம் செய்ய போகிறேன். நவசாரியில் நான் டீ ஷாப் வச்சு ஊழியம் செய்ய வந்திருக்கேன் அப்படின்ட்டார். அங்கே ஊழியம் செய்து 2 சர்ச் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அங்கே சிஎன்ஏ சர்ச் இருக்குது, சால்வேஷன் சர்ச் இருக்குது. இருந்தாலும் ஒரு விசுவாசி கூட ஹிஸ்ட்ரியில் வந்தது கிடையாது புதுசாக. எங்கள் விசுவாசி போய் நவசாரியில் போய் அந்த குஜராத்தி பேசுகிற லாங்குவேஜில் குஜராத்தியை படித்து, அவருக்கு எழுத படிக்க தெரியாது, ரொம்ப ஜெபம் பண்ணார். கர்த்தர் அந்த எழுத்து அவருக்கு சொல்லிக் கொடுத்து மற்ற குஜராத்தி விட அழகாக வாசிப்பார், அழகாக எழுதுவார், அழகாக குஜராத்தில் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 2 சர்ச்சை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் ஊழியம் வளர்ந்தது இதை போன்ற விசுவாசிகள் மூலமாக தான் ஊழியம் வளர்ந்துச்சே தவிர வேறு மற்றபடி வளரலை. அப்புறம் இந்த நான் இந்த மக்களை தெரிந்து கொண்டது எதுக்குன்னா, கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அந்த வாழல்பாய் மூலமாக அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்தினார். அது மாத்திரமில்லை, ஜனங்கள் அவளோடு கேட்குறாங்க, அது எனக்கு அதிக சந்தோஷம். அது மாத்திரம் இல்லை, விசுவாசிகள் வைராக்கியமாக இருந்தாங்க, ரொம்ப வைராக்கியம். வைராக்கியத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். காம்லான்னு ஒரு கிராமம், அதில் நான் திருவிருந்து கொடுக்கணுன்னு போயிருந்தேன். அப்போ நானும் இஸ்ரேல் தேவதாசன் தான் அப்போது ஆர்டைன் பாஸ்டர்ஸ், மிஷினரிஸ். அதனால் திருவிருந்து கொடுக்கும்போது ஒருத்தர், அதுக்கு முன்னால் எங்கள் சர்வீஸில் டெஸ்டிமனி அவர் உண்டு, சாட்சியின் நேரம். அப்போ சாட்சி நேரத்தில் ஒருவர் குடும்பம் எழுந்து சாட்சி சொன்னேன்னாரு. எங்கள் சபை தலைவர் அவர் படிக்காதவர், ஆனால் விசுவாசி, ரொம்ப வைராக்கியம் உள்ளவர். நீ சாராயம் காய்ச்சி விற்கிறதா கேள்விப்பட்டேன், செய்கிறியான்னு கேட்டார். ஆமாண்ணார். சர்ச்சை விட்டு வெளியே போன்ட்டேன். எனக்கு பெரிய ஷாக். விசுவாசியில் உள்ள கூட்டிகிட்டு வர்றது, பாவிகளை ரசிக்க கிறிஸ்தியஸ் உலகத்தில் வந்தார். இவர் தப்பு செய்தோன்னே சர்ச்சை விட்டு வெளியே அனுப்புகிறாரு, என்ன பண்ண? ஆனால் அவரை நான் தப்புன்னு நான் சொல்லலை, அமைதியாக இருந்துட்டேன். நான் நினச்சேன் அவருக்கு 5 பிள்ளைங்க, அவர் 2 பேரும் சேர்ந்து 7 பேர். இவர் போனார்னா அவருடைய ரிலேஷன் எல்லோரும் போயிடுவாங்க, எல்லோரும் வில்லேஜில் உட்காந்துருக்காங்க, சபை தலைவர் இப்படி சொல்லிட்டாரேன்னு எனக்கு வருத்தம் தான். இருந்தாலும் அமைதியாக இருந்தேன். கம்யூனியன் எல்லாருக்கும் கொடுத்து முடித்தேன். ஐயா கொஞ்சம் இருங்கன்னு வெளியே போனார். நான் நினச்சேன் அவர் வீட்டுக்கு போயிருப்பார்னு நினச்சேன். வெளியே நின்றுட்டு அழுதுட்டுருக்காங்க 5 பேரும். உள்ளே கூட்டிகிட்டு வந்தார், மன்னிப்பு கேட்க சொன்னார். இனிமேல் சாராயம் காய்க்க மாட்டோம், குடிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் சபைக்கு முன்னால் பாவத்தை அறிக்கை செய்தார். கம்யூனியன் கொடுக்க சொன்னார். கம்யூனியன் கொடுத்து சபையை முடித்தேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, துவக்கத்தில் இருந்தே எங்களுடைய விசுவாசியில் வைராக்கியம்
பரிசுத்தத்தில் வளர்க்கறதுக்கு வசனத்தை வச்சு பரிசுத்தம் இல்லாமல் இந்த தேவனை நீ தரிசிக்க முடியாது, ஆசீர்வாதம் பெற முடியாது. எந்த பாவையும் அவர் தள்ளாத நேசர். ஆனால் பாவத்தை வெறுக்கிறவர் அந்த வசனத்தை சொல்லும் பொழுது அழுது ஒப்பு கொடுப்பாங்க. அதே என்னுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். சிக்கார்னு ஒரு வில்லேஜில் இதே மாதிரி கம்யூனியன் கொடுக்க போயிருந்தேன். அப்போ ஒப்புரவாகிறதுல ஏசுசாமி எப்படி சீசுடைய கால்களை கழுவினாரோ மற்றவங்கள நீங்கள் மன்னிக்கணும், மன்னிக்காமல் இந்த நற்கரணைக்கு வர்றது தகுதி இல்லை அப்படின்னு வசனத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது 2 பேர் எந்திரிச்சாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எந்திரிச்சு போகிறாங்க. எங்கள் முன்னாலே கதவுக்கு வெளியே போய் நின்று கையை பிடிச்சா ஹஸ்பண்ட் அழுது மன்னிப்பு கேட்குறாரு. அதை நான் இங்கேருந்து பார்த்துட்டே இருக்கேன். இன்னொருத்தர் எழுந்துச்சு அந்த சர்ச்சிலே என்ன சொல்லிட்டாருன்னா, உன்னுடைய லேண்டை நான் திருடி போய் கையெழுத்து போட்டு உன்னுடைய லேண்டை எத்தனையோ வருஷமாக நான் உழுதுட்ருக்கேன், கர்த்தர் என்னோட பேசிட்டார், நான் நற்கரனை எடுக்க போகிறேன், உனக்கு இந்த லேண்டை கொடுத்துட்றேன் அப்படின்னு அவருக்கு அந்த லேண்டை அடுத்த நாள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அழுது நடுக்கத்தோடு தான் நற்கரணையை எடுப்பாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால இந்த மக்கள் மத்தியில் ஊழியம் செய்யணும்னு கர்த்தர் என்ன தெரிந்து கொண்டார்னு நான் செய்தேன். ஊழியம் செய்ததில் எங்கள் மூலமாக தான் ஊழியம் நடந்துச்சுன்னு கிடையவே கிடையாது. நான் சிங்கிள் பர்சன், என்னுடைய கோவொர்க்கர் சிங்கிள் பர்சன். நான் போய் ஒரு 6 மாதம் பேச்சுலராக இருந்தேன். அப்புறம் என் ஒய்ஃப் மிஷினரியாக பஞ்சாபில் இருந்தா, சிஎம்சி லூதியானாவில் எஃப்எம்பிபி மூலமாக ஊழியம் செய்துட்டு இருந்தா. நான் எங்கள் வீட்டில் விடாப்படியாக டவுரி வாங்கக்கூடாது, மிஷினரியை தான் கல்யாணம் பண்ணுவேன், ஏன்னா இந்த காட்டில் சாணி தரையில் அவங்க தான் வந்து இருப்பாங்க, மற்றவங்க யாரும் சிட்டியில் வரவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக எங்கள் மிஷினரிஸில் ஃபஸ்ட்டு மேரேஜ் என்னுடைய மேரேஜ். நான் கல்யாணம் பண்ணேன். கர்த்தர் எங்களுக்கு 3 பிள்ளைகளை கொடுத்தார். கர்த்தர் எத்தனையோ காரியங்களில் எனக்கு நான் போகும்போதெல்லாம் முழங்காலில் நிற்பா. அவளும் இஸ்ரவேல் தேவதாஸுடைய ஒய்ஃப் ஜெயசீலியும், என் ஒய்ஃப் பேர் லீலா, 2 பேரும் ஜெபத்தில் அதிகமாக இருப்பாங்க. அவங்க ஜெபம், அநேக ஜெபக்குழு விசுவாசிகளுடைய ஜெபம் சவுத்தில், அதுதான் எங்கள் ஊழியத்திற்கு பேக் போனாக இருந்தது. எங்கள் ஊழியத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னது செலெக்ஷன், செகண்டு நீங்கள் சொன்னது சஃபரிங்ஸ். கிறிஸ்துவுக்காக பாடுபடுறது ஒரு பெரிய பாக்கியம். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அந்த நாளிலே அவர் அவருடைய மகிமையை கொடுப்பாருன்னு வாக்கு கொடுத்துருக்கிறாரு. மிஷினரிஸ்க்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அதிகமாக சிக்னஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய வாழ்க்கையில் அது மலேரியா ஜோன், டேங் டிஸ்ட்ரிக்ட். அந்த 25 தடவை மலேரியா ஃபீவர் எனக்கு அட்டாக் ஆச்சு. நிறைய தடவை ரொம்ப தாங்க முடியாத ஃபீவர், செரிப்ரல் மலேரியா வர அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் கிருபையை பாதுகாத்தார். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வியாதிகள் ஒரு பெரிய கஷ்டம். எனக்கு 3 பிள்ளைங்க. மூத்தவன் பையன் பேர் ஐசக், இப்போ ஃபெடெக்ஸில் பாம்பேயில் மேனேஜராக இருக்கிறான், இன்டர்நேஷ்னல் கம்பெனி. அவன் ஒய்ஃப் ஏர்ஃபோர்ஸில் ஆஃபீஸராக இருக்கிறா. அவனுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. 2வது மக ரூத், அவள் எம்எஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு இதே மெட்ராஸில் இதில் பெயின் ஸ்கூலுக்கு முன்னால் கேஎம்சிக்கு பின்னால் இருக்குது. அங்கே பைபிள் காலேஜ் இருக்குது, எஸ்ரா சர்க்குனம் இசிஐ, அதில் மிஷினரி இந்த மெடிக்கல் இன்சார்ஜாக இருக்கிறா. என்னுடைய மருமகன் பைபிள் காலேஜில் டீனாக இருக்கிறாரு. அவருக்கு ஒரு பையன் இருக்கான். 3வது பையன் ஜோசப். இவன் டாங்ஸ்லேயே பிறந்தான். அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் போய் பிறந்தான். 2 வயசு வரைக்கும் நல்லா இருந்தான். 2 வயசு 2 மாதத்தில் அவனுக்கு ஃபீவர் வந்துச்சு. ஃபீவர்னால் விடாத ஃபீவர். அப்போ டாக்டர் சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை தூக்கிட்டு போனோம். 6வது நாள் சொல்லிட்டாரு, ஒன்றா பேரலைஸ் ஆயிடுவாங்க பையன், இல்லாட்டி பிரெயின் டம்மி ஆகிடும். இந்த ஃபீவர்னால் ஏதாவது ஒன்று நடக்கும். ஃபீவர் கண்ட்ரோலுக்கு வரமாட்டேங்குது. என்ன தான் பச்சை தண்ணியில் கழுவினாலும் ஃபீவர் அதிகமாகிட்டு வருது. நல்லா பேசிகிட்டு இருந்தவன் பேச்சு நின்று போச்சு. கால் நடக்க முடியல, கால் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு, சூம்பிடுச்சு 2 காலும். டாக்டர் பார்த்துட்டு இன்னும் எலும்பு மாதிரி ஆயிடும், ஸ்கெலிட்டன் ஆயிரும் அவங்க கால். 2 பையனுக்கு போலியோ அட்டாக் ஆகிடுச்சு தான் தம்பி. அப்போ நான் சொல்கிறேன்,
My God is a living God. He will do miracle. What he said, if he does that miracle to you, bring your child and let me see your son. It cannot be recovered. Polio person cannot walk அப்படின்னு அவர் மெடிக்கல் டேர்மில் சொல்கிறாரு. நான் விஸ்வாச டேர்மில் அவர்கிட்ட சொல்கிறேன், என் பையன் நடப்பான் சொல்லிவிட்டு நாங்கள் சவுத்துக்கு தூக்கிட்டு வந்துட்டோம். தூக்கிட்டு வந்து எல்லா ஆஸ்பத்திரியும் கொண்டு போனோம். எல்லோரும் அதே தான் சொன்னாங்க. எல்லா டாக்டர்கிட்டையும் நான் அதே தான் சொல்கிறேன். திரும்பி ஃபீல்டுக்கு எடுத்துகிட்டு போனேன். எனக்கு ஒரு வைராக்கியம். நானே உங்களுடைய பங்கு, நானே உங்களுடைய சுதந்திரம்னு சொன்னீர். என்னுடைய பையன் இப்படி ஆச்சுன்னா நான் விசுவாசிகள் மத்தியில் போனால் உங்கள் கடவுள் உங்கள் ஊழியக்காரருக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கல, நொண்டியாக வச்சுருக்காரு. எப்படி ஏசாமி எங்கள் நொண்டியை சுகப்படுத்துவார்னு கேட்பாங்களே சுவாமி. நான் என்ன செய்ய? தினமும் குளிப்பாட்டி எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவோம், அழுது ஜெபம் பண்ணுவோம். அவன் அங்கே கால் இப்படி இருந்தது, லேசாக திரும்பி 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 ஒரு 6 மாதத்தில் இப்படி ஆயிடுச்சு. கொஞ்சம் கைப்பிடிச்சு நடக்க ஆரம்பித்தான். அப்போ அங்கே இருக்கிற எல்கேஜியில் கொண்டு போய், அகவாவில் இருக்கிற எல்கேஜியில் கொண்டு போய் என் ஒய்ஃபுக்கு கொண்டு போய் விடுவான். அப்போ ஒரு நாள் ஸ்போர்ட்ஸ் டே, நான் ஊழியத்துக்குன்னு போயிட்டேன். காலையில் வந்தேன். அப்போ நேற்று கலெக்டர் வந்தார், இங்கே ஸ்போர்ட்ஸ் டே நடந்துச்சு. ஒரு 3 கப்பை காமிச்சிட்டு இது யார் வாங்கியிருப்பாங்கன்னு யோசித்தீங்கன்னு கேட்டான். அப்போ என்னுடைய பெரிய பையன் ஐசக், ரூத் 2 பேரும் டோனாவூரில் மிஷினரி ஸ்கூலில் படிச்சுட்ருக்காங்க. 1ஆவது வகுப்புலேயே நாங்கள் அவங்கள அனுப்பிடணும். அனுப்பும்போது என் ஒய்ஃபு கதறி அழுவா. அங்கே இருக்கிற ஸ்டாஃபு குழந்தைய பிடிச்சி இழுத்துருவாங்க. அப்போ என் அவங்க வார்டன் கையை கடிச்சு விட்டா. கடித்து அவள் அழுததில் அவங்க 10 நாள் பாவம் ட்ரீட்மெண்ட். என் ஒய்ஃபு வீட்டில் வந்து ஒரே அழுக, சாப்பிட மாட்டா. பிள்ளையை நினச்சிருப்பா. அப்போ ஃபோன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. லெட்டர் இல்லை, லெட்டர் 15 நாள் நாங்கள் அனுப்புனா 15 நாளைக்கு பிறகு தான் அங்கே கிடைக்கும். அங்கே ஏதாவது அவளை எழுதி போட்ட இது பண்ணாங்கன்னா 15 நாளைக்கு பிறகு தான் கிடைக்கும் எங்களுக்கு. அந்த சூழ்நிலையில் அவளை விட்டோம் 2 பேர்த்தையும். இவன் 2.5 வயசில் இப்படி இருந்துட்டான். அப்போ நான் சொன்னேன், அப்போ பெரியவன் நல்லா ஸ்போர்ட்ஸில் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் வருவான். இது ஐசக்குடைய கப்பாக இருக்கும், அவன் ஏதாவது போஸ்ட்டில் அனுப்பியிருப்பான். இல்லைப்பான்னு சொல்லிவிட்டு ஆள ஆரம்பிச்சிட்டா. ஏன் அழுகிறம்மான்னு கேட்டேன். நம்ம பையன் நடக்கிறதே கஷ்டம். அங்கே போனேன். ஜோ வந்து, அவன் பேர் ஜோன்னு கூப்பிடுவோம், அவன் பேர் ஜோசப். நான் ஓட்டப்பந்தயத்துக்கு போகணுன்னா அங்கே டீச்சர் சொன்னாங்க, விடுங்க சிஸ்டர், நடக்கிறதே கஷ்டம், தட்டி விழுந்துருவான். இல்லை விடுங்க. ஸ்பீடில் ஸ்லோ ரைஸ், எலுமிச்சம்பழத்தை ஸ்பூனில் வச்சு ஓடுறது, அப்புறம் லாங் ஜம்பில் எல்லாத்துலேயும் என் பையன் ஃபஸ்ட். இது நம்ம பையன் வாங்கினதுப்பா. அந்த கப்பை பார்க்கும்போது ரொம்ப அழுதுட்டேன். என் தேவன் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார். பேசலை. டவுனவரில் வந்து அட்மிட் பண்ணோம். உங்கள் பையனை டஃப் அண்ட் டம் ஸ்கூலில் போய் அட்மிட் பண்ணுங்கள். நாங்கள் இல்லை, 2 பசங்களும் இங்கே இருக்காங்க, பெரியவளும் மகளும் இருக்கா, மகனும் இருக்கான். பெரியவங்க அண்ணா அக்காவோட இங்கே இருப்பான்னு பேசினா புரியாது. திருப்பி உங்கள் பையன் படிக்க முடியாதுன்னு அனுப்பிட்டாங்க. அதுக்குள்ளார அப்போ என் பெரியவன் 11th வர வேண்டியதாக இருந்துச்சு, 10th. அப்போ அங்கே 11th கிடையாது. அதனால் நாங்கள் மெட்ராஸுக்கு ஃபெஸ் ஸ்கூலில் எடுத்தோம். ஃபெஸ் ஸ்கூலில் எடுக்கும்போது என் பையன் வந்தான். டீச்சரெல்லாம் சொல்லுவாங்க, உங்கள் ஜோசப் படிக்க மாட்டான், படிக்க முடியாது, மெமரி கிடையாது. டாக்டரேட்டெல்லாம் கொண்டு போய் டெஸ்ட் பண்ணோம். he lost his memory because of polio attack அப்படின்ட்டார். என்ன பண்ணுறது, பேச்சு வரல. ஆனால் அப்புறம் ரொம்ப ஜெபம் பண்ணேன். ஒரு ரூமில் போய் அழுது ஜெபம் பண்ணேன். அடுத்த நாள் என் பையன் பேச ஆரம்பித்தான், பிடிச்சி எழுத ஆரம்பித்தான். கடவுள் கிருபையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் பையனை இந்த அட்டாக் வந்துச்சுன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. ஒரு சிம்டம் கூட கிடையாது. படிக்க முடியாதுன்னு சொன்னவன் MSW முடிச்சிருக்கான். இப்போ ஸ்ரீஷா கோயம்புத்தூரில் அங்கே கவுன்சிலராக வேலை பார்த்துட்ருக்கான். நான் என்னத்துக்கு சொல்கிறேன், என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர்னு அந்த விசுவாசிகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுப்போம். அவங்கெல்லாம் புளிய கடவுள்னு நம்புகிறவங்க. ஆனால் இந்த மக்கள் மத்தியில் நம்முடைய கடவுளை மகிமைப்படுத்தி அவருடைய வசனத்தை சொல்லும் பொழுது கர்த்தர் அவருடைய மகிமை வெளிப்படுத்துகிறார். இது எங்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதம். இன்னொரு அற்புதம், என் மக 12th முடித்த உடனே நான் நர்ஸாக தான் போகணுன்ட்டா. ஏம்மா டாக்டராக போகணுன்னு ஆசை இல்லையா? இல்லை, நான் நர்ஸாக தான், பிறக்கிறதும் நர்ஸ் கையில், சாகிறதும் நர்ஸ் கையிலன்ட்டான். சரி, நீ நர்சிங் படிக்கணும்ல,
சரின்னு எங்கே படிக்கணும், இங்கே ஒரு கிறிஸ்டியன் காலேஜ் இருக்குது அம்பிலிகை, அந்த மதுரைக்கும் தாராபுரத்துக்கும் நடுவில் இருக்குது, அங்கே போய் வாங்கிட்டு வாங்கன்ட்டான். நான் போய் அந்த மேடம்கிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் எஃப்எம்பிபி மிஷினரின்னு. ஹவு மச் ஆர் யூ கெட்டிங்? நான் சொன்னேன் 4000 rupees. சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வித் திஸ் மேகர் மணி வில் யூ ஏபிள் டு பே த ஃபீஸ் டு யுவர் டாட்டர் கேட்குறாங்க. நான் சொன்னேன், மை காட் கேன் டூ எனி திங், வை ஆர் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின் மேடம் அப்படின்னு. உடனே லிஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கேபிட்டேஷன் 45,000, ஃபீஸ் 40,000, எவ்ரி மந்த்துக்கு மெஸ் ஃபீஸ் இவ்வளவு, யூனிஃபார்ம் ஃபீஸ் இவ்வளவு, மற்ற காலேஜ் ஹாஸ்பிட்டலெல்லாம் கொண்டு போய் அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் கூட்டிகிட்டு போவோம். ஒவ்வொரு மாதமும் அதுக்கு தனியாக 5,000 புக் ஃபீஸ் இது அப்படி எல்லாம் கால்குலேட் பண்ணி 1 இயருக்கு 1,75,000 4.5 years படிக்கணும். வில் யூ ஏபிள் டு பே? நான் சொன்னேன், ஐ டோன்ட் வாண்ட் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம், பட் மை டாட்டர் வில் ஸ்டடி இன் யுவர் காலேஜ். உடனே அந்த அம்மா ஷி லாஃப்ட் அட் மீ, சிரிச்சாங்க. How can you expect your daughter to study here without getting an application form? நான் சொன்னேன், மை காட் கேன் டூ எனி திங். வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன், ஓடி வந்தேன் என் மக ரூத். அப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே? வாங்கலம்மா, அந்த ஃபீஸ் நம்மளால் கட்ட முடியாது, ஆனால் அந்த காலேஜில் நீ படிப்ப. ஏன்னா முடிஞ்சு வரும்போது பெரிய கிரவுண்ட், ஆஸ்பத்திரியில் நர்ஸ் போகிறாங்க, டாக்டர்ஸ் போகிறாங்க, பேஷண்ட்ஸ் போகிறாங்க, பார்க்குறவங்க வரவங்க எல்லாம் போகிறாங்க. நடுவில் நான் முட்டி போட்டேன், அழுதேன். என்னுடைய கிளைம்ஸ் எல்லாம், நானே உன் பங்கு, நானே உன்னுடைய சுதந்திரம்னு சொல்லி என்னை ஒழித்து கலைச்சி, என் பிள்ளை இங்கே தான் படிக்கணும், என்ன செய்வரோ தெரியாது, ஒரு அற்புதத்தை செய்யும். கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணிவிட்டு என் மகிட்ட வந்து சொன்னேன். ரொம்ப அழுதா, ஐ ஹேட் யூ சொன்னான். கவலைப்படலை, ஜெபம் பண்ணுவான்னு திரும்பியும் கத்தர் அதே வாக்குத்தத்தை கொடுத்தார். கத்தர் சொன்னார், உன் மக அம்பிலிகை காலேஜில் படிப்பா. நான் என் டாக்டர்கிட்ட சொல்கிறேன், டேட் டோன்ட் மேக் மீ ஃபூல், ஐ எம் நாட் அ ஸ்மால் சைல்ட், I know without application form how can you expect me to get a seat in that college? என் டாக்டர் சொல்கிறா என்கிட்ட. நான் சொல்கிறேன், இல்லை படிப்பேம்மா நீ. ரொம்ப கோபம். நான் ஃபீல்டுக்கு வந்துட்டேன் என் ஒய்ஃபை விட்டுட்டு. அங்கே நாங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் இங்கே நடந்துச்சு, அப்போ நான் அதுக்கு வந்தேன். அப்போ பார்த்தா அவளுக்கு கவுன்சிலிங். அப்போ அவளை கூட்டிகிட்டு வந்திருந்தா என் மக, என் ஒய்ஃபு. இதே கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் அவளுடைய கவுன்சிலிங் நடந்துச்சு. நான் தான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன். போனோடனே அந்த லேடி இந்த சைஸ் ஒரு பெரிய ரிஜிஸ்டர், அதில் ஃப்ரீ சீட்டு எந்த காலேஜில் இருக்குது, நீ எந்த காலேஜில் படிக்கணும்னு கேட்டாங்க. அம்பிலிகை கிறிஸ்டின் காலேஜ் ஆஃப் நர்சிங்னா அதில் ஃப்ரீ சீட் இருக்குதான்னு பார்க்க சொன்னாங்க அந்த அம்மா. ஒரே ஒரு ஃப்ரீ சீட், லாஸ்ட் சீட் இருக்குதுன்னாங்க. ரைட் ஹேண்ட் நேம் அதில் எழுதுனாங்க. மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அம்பிலிகை கிறிஸ்டின் காலேஜ் ஆஃப் நர்சிங் ஃப்ரீ சீட் இஸ் ஓவர். இவளுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தாங்க, 16,000 ரூபா நீங்கள் டிராஃப்ட் கொண்டு வந்து கொடுங்க, வருஷத்துக்கு 16,000 ரூபா ஃபீஸ், அவ்வளோதான். வெளியே வரோம், ஒரே அழுகை மக. டேட் ஆன் த டே ஐ ஸ்கோல்ட் யூ இன் சச் அ வே, ப்ளீஸ் சாரி ஃபார் தட். நவ் ஐ நோ தட் அவர் காட் இஸ் கிரேட். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இயேசுவினுடைய மகிமையை உணர்ந்தீங்கன்னா ஊழியத்தில் சந்தோஷமாக ஊழியம் செய்வீங்க. அது உங்கள் வாழ்க்கையில் உணர்ந்தால் மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்ல முடியும். எங்கள் விசுவாசிகளுக்கு நான் சொல்லுவேன், அன்னிலேருந்து என் பிள்ளைங்க அதிகமாக ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. என் மகன் எம்எஸ்சி நர்சிங் முடித்த உடனே நான் ஊழியம் செய்வேன்னு ரக்ஸாலில் போய் ஊழியம் செய்தேன், நேபாள் பார்டரில், அங்குள்ள மிஷினரி ஹாஸ்பிட்டலில். அப்புறம் கல்கட்டாவில் ஊழியம் செய்தா, இப்போ மெட்ராஸில் ஊழியம் செய்துட்ருக்கா. எனக்கு என்ன சந்தோஷம், கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறோம். ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ் வரும், தேவை வரும், ஆனால் கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அதை உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். அடுத்தது, எங்கள் ஒரு வில்லேஜில் நான் போய் ப்ரீச் பண்ணேன். தாப்தர்னு ஒரு வில்லேஜ் ஹில் டாப்பில் இருக்குது. அந்த வில்லேஜில் அதிகமாக புலி வருது. ஒருத்தருக்கு 35 மாடு இருந்துச்சான், இப்போ 5 மாடு தான் இருக்குது. ஆடு 100 ஆடு இருந்ததில் 20 ஆடு தான் இருக்குது. எல்லாமே புலி டெய்லி வந்து திங்குது. எத்தனையோ மந்திரவாதியெல்லாம் வச்சு பார்த்தாரு, ஒன்றும் நடக்கலை. என்னை பற்றி எப்படியோ கேள்விப்பட்டு என் வீட்டுக்கு வந்துட்டார். நீங்கள் கண்டிப்பாக வரணுன்னார். எதுக்குன்னு கேட்டேன். இப்படி ஆயிடுச்சு, மந்திரவாதியெல்லாம் வச்சு ட்ரை பண்ணேன், ஒன்றும் நடக்கலை, புலி தினமும் வருது. ஆனால் அவங்க ஏசுசாமி புலி கடவுளை விட பெரியவர்னு சொல்கிறாங்க.
விசுவாசிகளெல்லாம் கூட்டிகிட்டு போனேன், பாட்டு பாடினோம். இயேசு எப்படிப்பட்ட காரியத்தில் பெரியவர் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணோம். கூடையில் அவருடைய கடவுள் ஃபோட்டோ எல்லாத்தையும் கொண்டு வந்து நடுவில் வச்சுட்டு, இனிமேல் நான் இயேசுசாமியை ஏற்றுக்கொள்கிறேன்ட்டார். எனக்கு ஒரு பெரிய ஷாக். பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே அவர் கொண்டு வந்து இந்த காரியத்தை வைக்க, கிராமத்தில் அவருடைய ரிலேஷன் எல்லாம் ஒரு மிஞ்சினா 150 குடிசை தான் அந்த கிராமத்தில் இருக்கும். எல்லாம் திட்டுறாங்க, அந்நிய ஒரு மதராசி பேச்சை கட்டி நம்ம கடவுளெல்லாம் தூக்கி கொண்டு போய் வச்சுட்டியேன்னு. இல்லை, இயேசுசாமி பெரியவர். அதெல்லாம் ஜெபம் பண்ணி போட்டு எரிச்சிட்டோம். நாங்கள் மலையிலேருந்து இறங்கிட்டோம். அன்றைக்கி ராத்திரி, அப்போ அது ஒரு டிசம்பர், நல்ல குளிர்காலம். இவருக்கு 7 பிள்ளைங்க. 7ஆவது பிள்ளை கேர்ள் பேபி. நல்லா துணியில் சுற்றி தாய் பக்கம் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் ஸ்வெட்டர் கிடையாதுனால நல்லா காட்டில் உள்ள மரத்தெல்லாம் போட்டு அதை பெரிய நிறைய அடுக்கி அதை பற்ற வச்சுருவாங்க. அந்த ஹீட்டில் தான் சுற்றிலும் தூங்குவாங்க. குளிர்காலத்தில் நாங்களும் அந்த மக்கள் மாதிரி எங்களுக்கு தனியாக விறகு வச்சுருவாங்க. நாங்கள் அங்கே பக்கத்தில் தூங்குவோம். இந்த புலி வந்திருக்கு அன்னைக்கு. இந்த துணியை சுற்றின இந்த குழந்தைய அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு. இந்த அம்மா கொஞ்ச நேரத்தில் தடவி பார்த்துச்சு, பிள்ளையை காணோம், அழ ஆரம்பிச்சிருச்சு. உடனே எல்லோரும் நெருப்பை பற்ற வச்சு பார்க்குறாங்க. புலி தடம் தெரியுது. ஏன்னா பனி விழுந்ததுனால புலி தடம் தெரியுது. எல்லோரும் ஜனங்கள்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்நிய தெய்வத்தை வச்சு நம்ம கடவுளெல்லாம் நேற்று எரிச்சிட்டியே, இந்த புலி கடவுள் உன்னுடைய புளியை அடிச்சிருச்சு, புளி எடுத்துகிட்டு போயிடுச்சு பார், புள்ளை இல்லை. எல்லோரும் மூங்கில்ல துணியை வச்சு பந்த மாதிரி ஒவ்வொரு அந்த ஒத்த பாதையில் நடந்து போகிறாங்க. அந்த கிராமத்துக்கு பாதை கிடையாது. இவர் சோனுபாய் அவருடைய பிள்ளையுடைய தகப்பன், அவர் பந்தத்தை எடுத்து போகிறாரு. அவர் கால் கீழே பிள்ளை அழுகிற சத்தத்தை கேட்டு பார்க்குறாரு. அவருடைய குழந்தை பந்தத்தில் பார்க்குறாரு, புலி வாயில் அந்த துணி இருக்குது. அந்த துணியிலேருந்து பிள்ளையை எப்படி நழுவி விழுந்துச்சோ தட்ஸ் அ மிராக்கிள். அந்த குழந்தை கீழே இருக்குது, புலி துணியில் வாயில் வச்சுட்டு போயிட்டே இருக்கு. குழந்தை எடுத்தார், சத்தம் கொடுத்து எல்லோரும் வந்துட்டாங்க. எல்லோரும் நினச்சது கண் இருக்காது, கை இருக்காது, தலை இருக்காது, புலிக்கு வாய்க்கு போனது ஏதாவது கிடைக்குமா? பார்த்தா ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லை, அதை நகம் பட்டது கூட இல்லை. ஹல்லேலூயா, கர்த்தர் மகிமையா. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பக்கத்தில் உள்ள சர்ச்சில் நான் அன்றைக்கி போய் பிரசங்கம் பண்ண போகிறேன். இவர் வந்துட்டார், குழந்தைய வச்சுட்டு அழுகிறார். முந்தா நேற்று தான் இவர் இடத்துக்கு போனோமே, என்னத்துக்கு அழுகுறீங்க? 1/2 மணி நேரம் அழுகிறாங்க 2 பேரும். பிறகு எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இந்த நடந்த காரியத்தை சொல்கிறார். அந்த பிள்ளையை காமிச்சார். இன்றைக்கி அந்த பிள்ளை எம்எஸ்சி படிச்சுட்டு ஒரு டீச்சராக இருக்கிறார். நான் எதுக்கு சொல்கிறேன், நம்முடைய தேவன் உண்மையாகவே வளமுள்ள தேவன். அவர் அந்த மக்கள் மத்தியிலே அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். இது ஒரு பெரிய கிருபை நாட்கள். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு எங்கள் அப்பா அம்மா வயசாயிட்டாங்க. 41 வருஷத்தில் 32வது வருஷத்தில் எங்கள் அம்மா ரொம்ப சிக்காயிட்டாங்க. அப்போ பார்க்க போயிருந்தோம் நானும் என் ஒய்ஃபும். பார்த்துட்ட பிறகு, நீ என்னோட கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவியாடான்னு. ஒரு 2 மாதத்துக்கு என் ஒய்ஃபை விட்டுட்டு போகிறேன்னு விட்டுட்டு வந்துட்டேன். நான் வந்து கோயம்புத்தூரில் ட்ரெயின் ஏறுறேன். அப்போ ரிசர்வேஷன் இல்லை, அன்ரிசர்வ்டில் உட்காந்துட்டேன். எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. என்னை தேடி மைக்கில் எத்தனையோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எனக்கு கேட்கல. கூட்டத்தில் நான் வந்து வகை வந்து சேர்ந்துட்டேன். அப்புறம் லெட்ரு வருது, ரொம்ப அழுதேன். டெத்துக்கு போக முடியல. அதே மாதிரி எங்கள் அப்பா டெத்துக்கு. அதே மாதிரி இஸ்ரேல் தேவதாஸ் அவர், நாங்கள்லாம் ஊழியத்துக்குன்னு புறப்படுறோம். லெட்ரு வருது. என்ன லெட்ருன்னு கேட்டால் அப்பா இறந்துட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இன்றைக்கி ஊழியத்துக்கு வர வேண்டாம், இங்கேயே இருங்க. அண்ணே, அப்பா இறந்து 15 நாள் ஆச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, கர்த்தருடைய பாதத்தில் போயிட்டாங்க, வாங்கினே ஊழியத்துக்கு போகலாம். இந்த பாடுகள் மத்தியில் வைராக்கியத்தோடு ஊழியம் செய்கிற பிள்ளையை கர்த்தர் இன்றைக்கும் தேடிக்கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்காக எல்லாவற்றையும் வெறுக்கணும், அதுதான் சிலுவை. இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. எங்கள் அப்பா அம்மா டெத்துக்கு நான் போக முடியல, வீட்டிலே தான் இருந்தேன், எங்கள் ஃபீல்டில் தான் இருந்தேன். அப்போ ஒரு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. இப்போ எங்கள் ஆர்கனைசேஷனில் ஃப்ளைட்டில் அனுப்பிடுவாங்க. இப்போ மொபைல் வந்த உடனே மெசேஜ் வந்தோடனே ஃப்ளைட்டில் அப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட்டும் கிடையாது. ஆனால் அந்த நாட்களில் கர்த்தர் எங்களை பலப்படுத்தினார். அதற்காக நான் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் சக்ஸஸ் வந்து நான் சொன்னதில் இது மாதிரி புலி வாயில் போனது, அது ஒரு பெரிய சக்ஸஸ். எங்கள் பிப்ளவாடான்னு ஒரு கிராமம்,
அந்த கிராமத்தில் நாங்கள் பஸ்ஸில் போய் இறங்குறோம். சாயந்தரம் பஸ் போகும், காலையில் அந்த பஸ் ரிட்டர்ன் வரும். அது 21 கிலோமீட்டர். அங்கேருந்து நாங்கள் பஸ் கிடைக்காட்டி நடந்து தான் போவோம். மேக்ஸிமம் நான் நடந்தது ஒரு நாளில் 60 கிலோமீட்டர், போகிறது 30, வர்றது 30 நடந்து வருவோம். அந்த பீப்புள் மாதிரி ஸ்பீடாக நடக்க படிச்சுட்டேன். அதனால் எங்கே போனாலும் நடப்போம் நாங்கள். அது எந்த மலையாக இருந்தாலும் பள்ளமாக இருந்தாலும் ராத்திரியாக இருந்தாலும் எல்லாம் டார்ச் வச்சுட்டு நடக்கிறதுக்கு பழகிட்டோம். அந்த கிராமத்தில் போய் இறங்குறோம். ஒரு விசுவாசி குடும்பம் எங்களுக்காக காத்துட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டேன். என்னுடைய ஒய்ஃபுக்கு நாகப்பாம்பு கடிச்சிருச்சு. அரை மணி நேரம் ஆயிடுச்சு. எல்லாம் கையெல்லாம் ப்ளூ கலர் ஆயிடுச்சு, கண்ணெல்லாம் ப்ளூ கலர் ஆயிடுச்சு. கண்ணை மூடிட்டா. ஜெபம் பண்ணுவாங்க, இன்றைக்கி எங்கேயும் மீட்டிங் நடத்த வேண்டாம், எல்லா விசுவாசிலையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுடலான்ட்டார். நானும் இஸ்ரேல் தேவதாசும் அவசர அவசரமாக அவங்க வீட்டுக்கு போனோம். முழங்கால் பாட்டும் போது ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னென்னு வெளியே வந்து யாரோ ஒருத்தர் கூப்பிட்றாங்கன்னு, என்னையும் கூப்பிட்றாங்கன்னு நானும் இஸ்ரேல் தேவதாசும் வந்தால் கிராம மந்திரவாதி கிராம தலைவரோடு வந்து நிற்கிறார். இந்த வீட்டில் ஒரு பெண்ணுக்கு பாம்பு கடிச்சிருச்சுன்னு, நாகப்பாம்பு கடிச்சிச்சுன்னு கேள்விப்பட்டேன், நான் இப்போ மந்திரம் செய்ய வந்திருக்கேங்கிறார். இவர் சொல்கிறார், வீட்டுக்காரர் விசுவாசி சொல்கிறார், நான் உங்களை கூப்பிடல, நீங்கள் ஏன் வந்தீங்க? உடனே அவர் என்னை பார்த்து இஸ்ரேலையும் பார்த்து சொல்கிறார், நாளைக்கு இந்த அம்மா செத்து போச்சுன்னா கிராமத்து மக்களை கூட்டி வச்சு மரத்தில் கட்டி உங்களை சாகர வரைக்கும் அடிப்பேன்ட்டார். சரின்ட்டோம். அவர் போயிட்டார். அப்போ ஒரு குடும்பம் வந்து எங்கள் வீட்டில் பாம்பு கடிச்சிதுன்னு அவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த அம்மாவுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கோம். 2 மணி வரைக்கும் முழங்கால இருந்து எந்திரிக்கல, அழுது ஜெபம் பண்ணுறோம். நம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும். 2 மணிக்கு அந்த அம்மா வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. வாந்தி எடுத்துச்சு 2-3 தடவை. அப்புறம் தண்ணி குடிச்சிட்டு நல்லா ஆயிடுச்சுன்னு கையெல்லாம் பார்க்குறேன், இந்த ப்ளூ கலர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ரெட் கலராக மாறுது. ரொம்ப சந்தோஷம். நான் படுத்துங்கிறேன்ட்டாங்க. நாங்களும் திண்ணையில் வந்து தூங்கிட்டோம். காலையில் ஒரு 5 மணி இருக்கும். இந்த அம்மா எந்திரிச்சு கிணத்துல போய் தண்ணி எடுத்து வந்து வச்சுட்டு வீட்டை பெருக்குது. இந்த மந்திரவாதி வந்துட்டார். இந்த மதராசி இருக்கிறாரான்னு கேட்குறார். உடனே நாங்கள் திண்ணையில் தான் படுத்துருந்தோம், எந்திரிச்சிட்டோம். அப்போ அந்த அம்மா எங்கேன்னு கேட்குறாரு. அந்த அம்மா நான் தாங்குது. நெருப்பு எழுந்திரிச்சு பார்க்குறாரு. ஏன்னா வெளிச்சம் இல்லை, இருட்டும் இல்லை. அந்த 5 மணிக்கு பார்த்த உடனே, நீங்கள்லாம் கிராமத்தில் ஒரு மரத்தடியில் நாங்கள் கூட்ட போகிறோம், கண்டிப்பாக வரணும். அந்த அம்மா சொல்லுது, நான் தான் சோமாயிட்டேனே, என்னத்துக்கு வரணும்? இல்லை, நீங்கள் வரணுன்ட்டாங்க. சரின்னு நானும் இஸ்ரவேலும் பேசிக்கிறோம். அடி வாங்குறதுக்கு நம்ம ரெடி ஆகிக்கணும். ஏன்னா நேற்று வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, ரெடி ஆகிக்கணும்னு நாங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டோம். கிராமத்தில் போய் அங்கே எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஒரு 500 பேர் உட்காந்துருக்காங்க ஒரு மரத்தடி. கிராம தலைவர் இவர் எந்திரிச்சு சொல்கிறாரு, நம்ம கிராம கடவுளை விட பெரிய கடவுள் நம்ம கிராமத்தில் வந்திருக்கிறாரு. அந்த மந்திரவாதி சொல்கிறார், நான் போய் மந்திரம் செய்த அந்த பொம்பளை செத்து போயிட்டா, ஆனால் இவங்க ஜெபம் பண்ணவங்க உயிரோடு இருக்காங்க, நம்மலாம் இந்த சர்ச்சுக்கு போவோம். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஒரு மந்திரவாதி வாயிலேருந்து இப்படி ஒரு சத்தம் வருமா? அதுவும் இப்படிப்பட்ட நேற்று வந்து சொல்லிட்டு போனவர் கர்த்தர் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அதனால் ஜனங்கள் கிராம தலைவரெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது எனக்கு அதிக சந்தோஷம். அடுத்தது, பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் ஒரு ஊழியக்காரருக்கு தேவை. அது என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருந்துச்சு. ஹோலி இன்னும் பண்டிகை வரும் எப்பமோ மே மாதத்தில். அந்த பண்டிகையில் தான் ஆதிவாசி மக்களுக்கு பெரிய பண்டிகை. அப்போ கனதான்னு ஒரு வில்லேஜில் நான் பைபிள் ஸ்டடி நடத்தணும்னு நான் பஸ்ஸில் ஏறிட்டேன். பேக்டாக இருக்குது. அங்கெல்லாம் கதவு மாதிரி இருக்கும், உள்ளே வச்சு லாக் பண்ணிடுவாங்க. அந்த பஸ்ஸில் பின்னால் நான் நின்றுட்டுருக்கேன். அங்கே கயிறு மாதிரி இருக்கும், டவுன் பஸ்லலாம் கயிறு இருக்கும். கயிறு அடித்தா பெல் சத்தம் கேட்டோன்னே நிறுத்துவாங்க. உடனே கர்த்தர் சொன்னார், பெல் அடின்ட்டார். ஒரு மலையில் போயிட்டுருக்கு, ஊட்டி மாதிரி இடம், டேர்னிங்கில் போயிட்டுருக்கு, பெல் அடின்ட்டார். ராத்திரி நேரத்தில் 8 மணி இருக்கும். ஏன்னா அன்றைக்கி பஸ் லேட்டு, கூட்டம் அதிகம், பேக்டாக இருக்குது. கர்த்தர் என்ன சொல்கிறார், பெல் அடின்ட்டார். பெல் அடிச்சிட்டேன். உடனே டிரைவர் கத்துறாரு, யார் இந்த காட்டில் பெல் அடிக்கிறது, யார் இறங்க போகிறாரு? நான் டார்ச் எடுத்துகிட்டு டிரைவரை கூப்பிட்டு, கொஞ்சம் பஸ்ஸை நிறுத்திட்டு கீழே இறங்கி வாங்கய்யா, பின்னால் போய் பார்ப்போன்ட்டேன். உடனே நான் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்ததுனால உடனே இறங்கி வந்தார். ஒவ்வொரு டயராக செக் பண்ணோம். ஒரு பேக் வீலில் ஒரு பகுதியில் போய் பார்க்கும்போது சென்ட்ரலில் ஒரு 5-6 நட்டு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? வீலில் 2 வீலில் நடுவில் ஒரு நட்டும் கிடையாது. அந்த 2 டயரும் வந்துட்டு ரிம்மில் நிற்கிது. அந்த டிஸ்கினுடைய ரிம்மில்
2வது இது நிற்கிது, இப்படி ஸ்லாண்டிங்காக நிற்கிது. ஒன்று வெளியே வந்துருச்சு, ஒன்று ஸ்லாண்டிங்காக இருக்குது. பார்த்த உடனே என்னை கட்டி பிடிச்சிட்டு, டிரைவர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் கேட்ட கேள்வி, தம்னை கேவிரத்தை கபர்ச்சே. நான் சொன்னேன், பிரபு இயேசு கிறிஸ்து மாதிரி சாத்தே வாத்கர், ஏசு சுவாமி என்கிட்ட சொன்னார். உடனே பஸ்ஸில் உள்ளவங்களாம் இறங்க சொன்னார். எல்லோரும் வந்து பார்க்குறாங்க, எல்லோரும் என்னையை கட்டி பிடிச்சி. அன்றைக்கி அந்த பஸ்ஸு டயர் போயிருந்துச்சு, ஒரு 250 அடி ஆழத்தில் எங்கள் பஸ் உருண்டுருக்கும். பேக் வீல் 2ம் போயிருந்துச்சுன்னா என்னத்துக்கு ஆகும்? உடனே எல்லோரும் நடக்கிறாங்க, நானும் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். சொன்னோடனே நான் டார்ச் அடிச்சுட்டு அந்த சர்ச்சுக்கு அவசர அவசரமாக போகிறேன். அங்கே ஒரு 15 குடும்பம் தான், ஒரு சின்ன சர்ச்சு கட்டியிருக்கோம். பைபிள் ஸ்டடி நடத்திட்டு இருக்கும்போது ஒரு 100 பேர் வெளியே நிற்கிறாங்க. உடனே என்னை கூப்பிட்றாங்க, சாஹிப் தம்மை பாகர் ஆகும். அங்கே சாஹிப்னா எங்களெல்லாம் சாஹிப்னு சொல்லுவாங்க. வெளியே வந்தோடனே உள்ள சர்ச்சுக்கு வரலாமான்னு கேட்குறாங்க. இத்தனை வருஷம், ஒரு 5 வருஷமாக நடத்துகிறேன், நீங்கள்லாம் வரல, இன்றைக்கி ஏன் வரீங்க? ஒரு 10 பேர் சொல்கிறாங்க, நீங்கள் இன்றைக்கி பெல் அடிக்காட்டி அந்த பஸ்ஸில் நான் செத்துருப்பேன், நீங்களும் செத்துருப்பீங்க. ஆனால் உங்கள் கடவுள் சொன்னார்னு சொன்னீங்கள்ல, என் கடவுளை விட உங்கள் கடவுள் பெரியவர் ஐயா, அதனால நாங்கள் இப்போ இந்த சர்ச்சுக்கு வரோம், உள்ளே வரலாமா? சந்தோஷமாக வாங்க. நான் பைபிள் ஸ்டடியை அவுட்ரீச் மீட்டிங்காக மாற்றிட்டேன். நான் என்னத்துக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய வழிநடத்துதல் நமக்கு தேவை. எந்த அளவுக்கு ஜெபம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மோடு பேசுவார். அவர் இன்றைக்கும் அதிசயத்தை செய்கிறவர். இன்னொன்று 2 பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்களே, சாட்டிஸ்ஃபேக்ஷன். இன்றைக்கி என்னுடைய விசுவாசத்தில் இருக்கிறாங்கன்னா எனக்கு அதிகமாக பிடிச்சது, அவங்களுக்கு வசனத்தை மனப்பாடம் பண்ணிடுவாங்க. அது மாத்திரம் இல்லை, வசனத்தின்படி வாழ்வாங்க. அது மாத்திரம் இல்லை, அதிகமாக ஜெபம் பண்ணுவாங்க. துல்கோட்னு ஒரு மிஷன் ஃபீல்டு, மத்திய பிரதேசம். அங்கே 3 days ஃபாஸ்டிங் ப்ரேயர் கண்டக்ட் பண்ண என்னை கூப்பிட்டுருந்தாங்க அங்குள்ள மிஷினரிஸ். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், 10 வயசு பையன் கூட ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்திருக்கான். பிள்ளைங்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டேன். மிஷன் இல்லைன்னே இருப்பாங்க, கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்கிறோம், அதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு எஸ்ஐக்கியா பற்றி எடுப்பேன், யோசபாத்தை குறித்து எடுப்பேன், எலியா ஜெபத்தை எடுப்பேன், அப்புறம் ஏசாமியுடைய ஜெபத்தை எடுப்பேன். ஒரு 3 நாள் அவங்களுக்கு டீச்சிங் பண்ணிவிட்டு அங்கே சுபாஷ்னு ஒரு ஊழியர், அவர் என்கிட்ட கேட்டார், இன்னும் ஏசாமியோட அதிகமாக நடக்கணும்னா நான் என்ன செய்யணும்? அவங்க லாங்குவேஜில் கேட்டார். நான் சொன்னேன், ஜெபம் பண்ணு, வசனம் வாசி, வசனத்துக்கு கீழ்ப்படி, இயேசுவை போல நட, அது செய், கர்த்தர் உன்னோட கூட இருப்பார். உடனே அவருடைய ஊர் பிப்ரானா, அந்த வில்லேஜுக்கு நான் போயிருக்கேன் அந்த மிஷினரியோட. எப்பமெல்லாம் போகிறேன்னா அப்பமெல்லாம் ஒருத்தர் பைக்கில் வந்து இது மாதிரி வீடியோ கேமராவோடு நிற்பார். உடனே அவரை யாருன்னு கேட்டேன் மிஷினரிகிட்ட. ஆனால் அவர் நியூஸ் ரிப்போர்ட்டர். இங்கே யார் யார் வரோன்னு அவர் ஃபோட்டோ எடுத்து அடுத்த நாள் பேப்பரில் ஃபஸ்ட்டு பேஜில் வரும். நான் அன்றைக்கி போகிறேன் அவுட்ரீச் மீட்டிங்க்கு, நான் அன்றைக்கி சண்டே ஒர்ஷிப் நடத்த போகிறோம், நானும் அந்த மிஷினரியும். அடுத்த நாள் பேப்பரில் என்னுடைய ஃபோட்டோவும் அந்த மிஷினரி ஃபோட்டோவும் வந்துருச்சு. அவங்க மராட்டி பேப்பரில் வந்துருச்சு. பார்த்தோன்னே எனக்கு அதிக மத்திய பிரதேசனால ஹிந்தி பேப்பரில் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அந்த வில்லேஜில் கிராமத்தலைவர் எதிர்ப்பு, கிராம மக்கள் எதிர்ப்பு, இந்த ஆர்எஸ்எஸ் மக்கள் எதிர்ப்பு. அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்துடுவார். நாங்கள் முடித்தது வெள்ளிக்கிழமை சாயந்தரம், சனிக்கிழமை காலையில் போயிட்டார். இவர் சொன்னார், அங்கே உள்ள விசுவாச வாலிபர்லாம் கூப்பிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோன்ட்டார். வீட்டில் ஏற்கனவே 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர்லேருந்து வந்திருக்காரு. இப்போ சாதம் சமைச்சு சாப்பிடுன்னு பெற்றோர் கேட்குறாங்க. இல்லை, நான் சாப்பிட மாட்டேன், நான் ஜெபம் பண்ண போகிறேன், கர்த்தர் என்ன ஜெபம் பண்ண சொல்லிட்டார். வாலிபரெல்லாம் சேர்ந்து ஜெபம் முடிச்சுட்டு வீட்டில் போய் சாப்பிட உட்கார்ந்தவர் அன்னைக்கு பார்த்து ஒரு லேடி அந்த வில்லேஜில் செத்து போச்ச உடனே இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர், இந்த வில்லேஜ் ஹெட்மேன், அந்த மந்திரவாதி 3 பேரும் பிளான் பண்ணுறாங்க. இந்த சுபாஷை இந்த மீட்டிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த நாள். இந்த லேடியை கொண்டு போய் அந்த திண்ணையில் வைப்போம், அவரை ஜெபம் பண்ண சொல்லுவோம். அவர் ஜெபம் பண்ணி சுகமாகலை, உயிர் வரல, இந்த மீட்டிங்கை ஸ்டாப் பண்ணிடுவோம், அவரை அடித்து கொண்டுடலாம். பிளான் பண்ணிட்டாங்க. தட்டினாங்க, திறந்தார்.
கூட்டம் வருது, கிராம தலைவரும் மந்திரவாதியும் சொல்கிறாங்க, ஒரு செத்த பிணத்தை கொண்டு வந்திருக்கிறோம், நீ ஜெபம் பண்ணி உயிரோடு இருக்கணும். நான் அப்போ ரிட்டர்ன் பண்ணிகிட்ருக்கேன் பஸ்ஸில். எனக்கு பஸ்ஸில் ஃபோன் பண்ணுறாரு ஹிந்தியில், இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, என்ன பண்ணுறது? நான் ஜெபம் பண்ணிட்டு சொன்ன, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், அவருடைய மகிமையை வெளிப்படுத்துறதுக்காக கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார், பயப்படாத, நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன். என் வாட்டர் பாட்டில் தண்ணியை நான் குடிக்கல, கீழே வீசிட்டேன். அங்கேருந்து 9 மணி நேரம் ட்ராவல் அந்த வல்சாடு. நான் பஸ்ஸில் வந்துகிட்டே இருக்கேன், ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். கர்த்தாவே உங்களுடைய பிள்ளையை எப்படியாவது மகிமை உபயோகப்படுத்தும். இவர் சொல்லிட்டார், நான் ஜெபம் பண்ணுவேன், நீங்கள் எல்லாம் அமைதியாக பார்த்துட்ருக்கணும், என்னால் முடியல, இந்த பொம்பளை உயிரோடு வரல, நீங்கள் என்னமோ செய்துக்குங்க அப்படின்னு இவர் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறார். வீட்டுக்குள்ளார அவங்க ஒய்ஃபு, அவங்க அப்பா அம்மா, அவங்க அண்ணன் தம்பி, அக்கா ஃபேமிலி, எல்லோரும் ஜாயிண்ட் ஃபேமிலி, ஒரு 100 அடி நீளம் அவங்க வீடு, எல்லோரும் அழுது உள்ள ஜெபம் பண்ணுறாங்க. இவர் திண்ணையில் தனியாக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறார். திடீர்னு அந்த கிராம தலைவர் கடகடன்னு சத்தம் கேட்குது, எல்லோரும் ஓடுற சத்தம். கிராம தலைவர் வந்துட்டு இந்த ஜெபத்தை நிறுத்திட்டார். இவர் கடவுள்கிட்ட என்ன சொன்னாராம், கர்த்தாவே நான் அடி வாங்க போகிறேன், சாக போகிறேன், என்னுடைய ஆத்மா மூட்டை வரும், ஆனால் இந்த ஜனங்கள் நீர் பெரிய கடவுள்னு நம்பாமல் போயிடும், ஒரு அதிசயத்தை செய்யணும். ஜெபம் பண்ணிவிட்டு ஆமேன்னு கண்ணை திறந்து பார்க்குறாரு. அந்த அம்மா உட்காந்துட்ருக்கு. பார்த்தோன்னே ஜனங்கள்லாம் பிசாசு வந்துடுச்சுன்னு, பேய் வந்துடுச்சுன்னு அடித்து பிறண்டு ஓடுறாங்க. முதல்ல ஓடினது மந்திரவாதி, அந்த கேமரா வச்சுட்டு இருந்த அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர், அவன் மோட்டர் பைக் எடுத்துகிட்டு அவன் போயிட்டான், அந்த எல்லாம் சுருட்டி வச்சுட்டு. கிராம தலைவர் பார்த்துட்டு இருந்தவர், நாளைக்கு உங்கள் கூட்டத்துக்கு எல்லா கிராமத்து மக்களையும் கூட்டிகிட்டு வருவேன், பயப்படாத. நான் போய் வல்சாடில் இறங்கி கதவை திறக்கிறேன், அவர் ஃபோன் வருது. இப்படி நடந்துச்சுன்னு சொன்னோன்னே எனக்கு பெரிய சந்தோஷம். கர்த்தரை அதிகமாக துதித்தேன். நான் எதுக்கு சொல்கிறேன், கர்த்தர் அவருடைய மகிமையை அவருடைய விசுவாசிகளை கொண்டு நடத்துகிறார். இந்திய விக்கிரங்கள் நிறைந்த இந்த தேசத்திற்கு இப்படிப்பட்ட விசுவாசிகளுடைய ஜெபம் தேவை. வாலிப தம்பி தங்கச்சி, நீங்கள் அதிகமாக கர்த்தரோட ஜெபம் பண்ணணும், வைராக்கியத்தோடு ஜெபம் பண்ணணும், வசனத்தை கிளைம் பண்ணி ஜெபம் பண்ணணும். நம்முடைய தேசம் எப்படியும் சந்திக்கப்படணும். எத்தனையோ ஆர்எஸ்எஸ் எத்தனையோ பிளான் பண்ணுறாங்க, ஊழியத்தை நிறுத்தணும், இது அந்நிய தேவன், அந்நிய கடவுள், அந்நிய மக்கள். ஆனால் நம்முடைய தேவன் எல்லா தேவனோட பெரியவர்னு நிரூபிக்கணும்னா நீங்களும் நானும் இப்படி ஜெபம் பண்ணணும். கர்த்தர் அதை விருப்பப்படுகிறார். வகையில் ஒரு விசுவாசி இருக்கிறார், அவர் பேர் டாக்கூர் பாய். அவர் ஹோட்டல் வச்சிருக்கிறார், அதிக விசுவாசி. என்னோடய ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு அதிகமாக வருவார். ஞாயிற்றுக்கிழமை கடை அடைச்சிடுவார். அவர்கிட்ட அவர் ஒய்ஃபு பிசாசு பிடிச்சி சுகமாகி விசுவாசத்தில் வந்தவர் எங்கள் மூலமாக, அதனால் அதிகமாக அன்பு கொள்ளுவார். ஒரு நாள் நான் பிப்ரோட இதில் யூத் மீட்டிங்க்கு பேசிட்டு நான் வந்து பஸ்ஸில் இறங்குறேன். அவர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் அவருடைய ஹோட்டல். என்னை பார்த்தோன்னே ஒடியாந்துட்டு என்னை கை பிடிச்சிட்டு அழுகிறார். கூட்டிகிட்டு போகிறார் அவர் வீட்டுக்கு. எதுக்கு அழுகிறீங்கன்னு வீட்டுக்கு போன உடனே, அது வந்து விநாயகர் சதுர்த்தி நாளைக்குன்னா இன்றைக்கி அந்த வாலிபர்லாம் வந்து ஒவ்வொரு கடையாக ரசீது கொடுத்து பணம் வசூலிக்கிற நாள். இவர் கடையில் வந்த உடனே நான் 20,000 எழுதிட்டா 30,000 எழுதிட்டான்னு சொன்னோன்னே இவர் சொல்லிட்டாராம், உங்கள் கடவுள் மாதிரி உனக்கு ஒரு பிள்ளை காது இவ்வளோ பெருசு முறம் மாதிரி வந்துச்சுன்னா உனக்கு எப்படி இருக்கும், வாய்க்கு பதிலாக தும்பிக்கை மாதிரி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும். எரேமியா 10ஆம் அதிகாரம் 1-6 வசனத்தை மனப்பாடமாக சொல்லிட்டார். இவர் கண்கள் இருந்தும் பார்க்க முடியாது, காது இருந்தும் கேட்க முடியாது, வாய் இருந்தும் பேச முடியாது. இவர்களுக்கு பயப்பட வேண்டாம், இவர்கள் நன்மை செய்ய முடியாது, தீமை செய்ய முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தெல்லாம் சொல்லிட்டு, இந்த கடவுளோட ஏசாமி தான் பெரியவர், நான் பணம் கொடுக்க மாட்டேன். உடனே அங்கே இருக்கிறவங்கள அந்த டைமில் மொபைல் வந்த டைம், ஒருத்தன் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் கிடைக்கிறான், ஒருத்தன் ஏன்னா நரேந்திர மோடி எல்லாம் பிஎஸ்என்எல் மொபைலில் வரும். இஃப் எனி ஒன் ஆஸ்க் எனி பிரைப் ரிங் டு திஸ் நம்பர் அப்படின்னு நம்பர் வந்து கீழே நரேந்திர மோடின்னு வரும். குஜராத்தில் எல்லா மொபைல்லையும் வரும். அதனால் எல்லாருக்கும் அந்த நம்பர் தெரியும், நரேந்திர மோடி நம்பர். ஒருத்தர் நரேந்திர மோடிக்கு ஃபோன் அடிக்கிறானா, ஒருத்தர் அங்கே இருக்கிற டிஎஸ்பிக்கு ஃபோன் அடிக்கிறான் அகவாவில், ஒருத்தர் அங்கே உள்ள எம்எல்ஏக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க அந்த கடையை எரிச்சு. இவன் யார் இப்படி சொல்கிறது, நம்ம கடவுளை பற்றி எப்படி அவன் கீழ்த்தரமாக சொல்லலாம். எல்லாரும் சொன்ன உடனே
அங்குள்ள பக்கத்தில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் ரேஞ்சர், அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் பர்சன். இந்த டாக்கூர் பாயை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க அவர்கிட்ட. அவர் கூட்டிகிட்டு வர சொல்லிட்டார். என்ன எங்கள் கடவுளை பற்றி இப்படி தரவுறையாக பேசிட்டியாம்ல, உங்கள் கடவுள் பெரியவரோ, நாளைக்கு உன் கடையை காலி பண்ணணும், இல்லாட்டி எரிச்சிருவாங்க, என்ன செய்வியோ தெரியாது, போன்ட்டார். இந்த முடிஞ்சு 10 நிமிஷம் கழித்து என்னை பார்க்குறாரு பஸ் ஸ்டாண்டில். உடனே நான் சொன்னேன், இன்றைக்கி ஆல்நைட் ப்ரேயர் வச்சுருக்கிறோம் காம்லாவில், வாங்க அந்த ஆல்நைட் ப்ரேயரில் குறிப்பாக கடைசி நேரத்தில் உங்களுக்காக ஜெபிப்போம், கர்த்தர் அதிசயத்தை செய்வார். உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் ஒருபோதும் புறக்கணியார். அவர் அண்டை வந்த ஒருவரையும் அவரை புறமே தள்ளாத தேவன். இந்த இயேசு பெரியவர். இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, நாங்கள்லாம் சேர்ந்து ஜெபிப்போம், கர்த்தர் அற்புதத்தை செய்வார், பயப்படாத. அவர் சொன்னது முதல் வார்த்தை பயப்படாது, பீஷோனை பயப்படாத சொல்லிட்டு வந்தார். அவருக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணோம். என்ன செய்வாரோ தெரியாது சுவாமி, உங்களுடைய பிள்ளைய இந்த ஹோட்டல் நடத்துகிற நீர் மகிமைப்படுத்தணும். அடுத்த நாள் காலையில் திரும்ப அதே ரேஞ்சர் கூப்பிட்டுட்டார். கடையை எல்லாம் காலி பண்ணிட்டியான்னு கேட்குறாரு. அமைதியாக நிற்கிறார். நேற்று அந்த பசங்கள்லாம் ரொம்ப குடிச்சிட்டு வந்தானுங்க, அவங்கள சமாதானம் பண்ணுறதுக்காக நான் பார்த்து கடையை காலி பண்ண வச்சிட்றேன், இல்லாட்டி எரிச்சிருங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் நீ ஒருத்தந்தான் ஒழுங்காக டேக்ஸ் பே பண்ணுறவன், மற்றவங்களாம் யாரும் டேக்ஸ் பே பண்ணுறது கிடையாது. நீ டேக்ஸ் பே பண்ணுற, அதனால் நீ போ. அந்த பசங்களை நான் சமாளிச்சிட்டேன், இனிமேல் உன் கடைக்கு வரமாட்டாங்க. ஆனால் உன் கடவுள் தான் பெரியவர்னு இப்படி பேசுகிறீல்ல, அதை கொஞ்சம் நிறுத்துன்ட்டாரான். இவர் சொல்லிட்டாரு, அதை நான் நிறுத்த முடியாது, இப்பவும் உங்கள்கிட்ட முன்னால் சொல்கிறேன்யா, என் கடவுள் பெரியவர், என்னை கொண்டு போட்டாலும் சரி கடவுள் பெரியவர், நீ சொல்கிறதெல்லாம் சொல்லி போயிட்டார். இவர் வந்துட்டார். வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறார். இன்றைக்கி அந்த டாக்கூர் பாய் எங்கள் வில்லேஜில் ஒரு சர்ச்சு கட்டி கொடுக்குறதுக்கு 2 லட்சம் ரூபா கொடுத்துருக்குறார். எல்லா கடையும் காற்று வாங்குவோம், இவர் கடையில் லைனாக நிற்பாங்க. கர்த்தர் அந்த அளவுக்கு ஆசீர்வச்சிருக்கிறார் இவரை. எதுக்கு சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை கடையை மூடிடுவார். எல்லா அவர்கிட்ட வேலை செய்கிறவங்க 10 பேர் எல்லோரும் கூடி கடையை மூடினோன்னே ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணி தான் வீட்டுக்கு அனுப்புவார். இவர் சனிக்கிழமை ஆச்சுன்னா பிரசங்கம் பண்ண போயிடுவார், வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் போயிடுவார், ஞாயிற்றுக்கிழமை ஒரு சபை நடத்த போயிடுவார். இந்த டாக்கூர் பாய் கர்த்தருக்குன்னு வைராக்கியம் உள்ள விசுவாசி. நீங்கள் உங்கள் தொழிலில் கர்த்தருக்குன்னு இப்படி வைராக்கியமாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களையும் கொண்டு அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார். ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கேளுங்க. நான் இன்னும் சொல்ல வேண்டியது நிறையா இருக்கு, ஆனால் உங்கள்கிட்ட கொஸ்டினுக்காக நான் கேட்க ஆசை. சொல்லுங்கள் தம்பி. இல்லையா, சாகிற வரைக்கும் செய்யணும் என்னுடைய வாஞ்சை. அதான் நான் செய்தது. கடலில் ஒரு காயத்தை கரைச்ச மாதிரி. ஒரு 15,000 விசுவாசிகள் மாத்திரம் இல்லை, மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேயும் நிறையா விசுவாசிகள் வந்திருக்காங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு 90,000 இருக்கும். அது போதாது. சந்திக்கப்படாத மக்கள் அநேகர், அவருடைய மகிமையை தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் கடவுள்கிட்ட கேட்குறது, இன்னும் எனக்கு கிருபையை தாரும், உங்களுடைய சுகத்தை தாரும், அநேக இடத்துல போய் சொல்கிறது. அதனால் தான் அண்ணன் கேட்ட உடனே நான் சந்தோஷமாக வந்தேன். நான் வந்தது என் பையனுடைய ஒய்ஃபுடைய மருமகளுடைய தங்கச்சி கல்யாணத்துக்குன்னு. அண்ணன் கேட்டாங்க 2 நாள், சரின்ட்டு வந்துட்டேன். வந்து நைட்டோட நைட்டாக போய் அடுத்த நாள் அந்த மேரேஜுக்கு குன்னூருக்கு போகணும். அப்புறம் அங்கே இருந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும். அப்புறம் திங்கக்கிழமை பாம்பேக்கு போகணும். நான் ஏன் வந்தேன்னா, எனக்கு எப்படியாவது உங்களை உருவாக்கணும், விசுவாசத்தில் பலப்படுத்தணும், கர்த்தருடைய மகிமையை நீங்கள் கேட்கணும். அதுதான் எங்களுடைய வாஞ்சை. எல்லோரும் என்ன மாதிரி நான் எதிர்பார்க்க மாட்டேன், கர்த்தரும் எல்லாரையும் எதிர்பார்க்கல. நான் ட்ரைனிங்கில் இருக்கும்போது சுரேஷ்னு ஒரு தம்பி, டிப்ளமா
இன்ஜினியரிங் முடித்தவர், கோயம்புத்தூர். அவர் லுத்தரன் சர்ச். அவரும் ட்ரைனிங்க்கு வந்தார் தூத்துக்குடி. கிறிஸ்மஸ் லீவுக்கு நானும் அவரும் கோயம்புத்தூர் வந்தோம், ஒரே பஸ்ஸில் வந்தோம். அவர் வீட்டுக்கு போயிட்டார், நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் அடுத்த நாள், கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் என்னை கூப்பிட்டு விட்டார் அவங்க அப்பா. எனக்கு நல்லா தெரியும். கூப்பிட்டு விட்டோன்னே, என் பையனுக்கு உங்கள் ஆர்கனைசேஷன் என்ன கேரண்டி கொடுப்பாங்க கேட்டார். நான் சொன்னேன், உங்கள் பையன் நாளைக்கு உயிரோடு இருப்பான்னு கேன் யூ கிவ் கேரண்டி அங்கிள் அப்படின்னு கேட்டேன். முடியாது. அதே மாதிரி தான் ஆர்கனைசேஷன் முடியாது, கர்த்தர் முடியும். அவர் ஒருத்தர் தான் நம்பி வரணும். நான் என் பையனை அனுப்ப மாட்டேன்ட்டார். உடனே எமில் ஜெபசிங், அப்போ எங்கள் ஜென்ரல் செக்ரட்டரி, எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஜான்சன் அவங்க வீட்டில் போய் பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணுங்க. ஆனால் அவங்களே கூப்பிட்டாங்க, நான் பேசினேன். அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். இவனும் எஃப்எம்பிபி நம்பி போக முடியாது. எஃப்எம்பியில் ட்ரைனிங் கொடுத்த டைமில் எங்களுக்கு கொடுத்த பணம் வந்து 40 ரூபா. சாப்பாடு அவங்களே போடுவாங்க. சாப்பாடில் ஒரு அம்மா சமைப்பாங்க. அது சிக்காயிட்டா நான் தான் எல்லாேருக்கும் சமைச்சு போடுவேன். அப்போ 40 ரூபாயில் 10 ரூபா வீட்டுக்கு அனுப்புவேன். 10 ரூபா 20 ரூபா காணிக்கைக்கு எடுத்து வச்சுருவேன். 10 ரூபாயில் 5 ரூபாய்க்கு சோப்பு எண்ணெய் அதெல்லாம் எனக்கு வாங்குவேன். மீதி 5 ரூபாயை அங்குள்ள விசுவாசி அந்த ஊழியக்காரருக்கு நான் கொடுப்பேன். அப்படி நான் இருந்தேன். அவருக்கு அந்த 40 ரூபா அவங்க அப்பாவுக்கு இது ஒரு பணமான்ட்டார். நான் சொன்னேன், கர்த்தருடைய கையில் 5 அப்போ 2 மீன் வரும்போது அது கொஞ்சம்தான், ஆனால் 5000 பேருக்கு அவர் போச்சுத்தார் ஐயா. இது கர்த்தருடைய பணம். விசுவாசிகள் தியாகத்தோடு ஜெபத்தோடு கொடுக்குற குறைஞ்ச பணமாக இருந்தாலும் கர்த்தர் அதை கனம் பண்ணுவார். அங்கிள், ஐ கேனாட் பிலீவ் ஜான்சன், யூ கோ, பட் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் மை சன் டு கம் அண்ட் ஜாயின் இன் யுவர் ட்ரைனிங்டர். வரல. ஆனால் அப்புறம் கல்யாணம் பண்ணான். அவன் ஒய்ஃபை எப்படியோ என்ன பண்ணான்னு தெரியல, ஒய்ஃப் இறந்துருச்சு, பிள்ளைங்களோடு இருக்கான். ஒரு நாள் மீட் பண்ணான். ஐ லாஸ்ட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஜான்சன் அப்படின்னா. ஏன்னா ஹி வாண்ட் டு ப்ளீஸ் ஹிஸ் ஃபாதர். அவனுக்கும் அவ்வளவு ஃபெய்த் இல்லை. இன்றைக்கி வாழ்க்கையில் ஒரே ஒரு வாழ்க்கையில் எண்டில் பார்க்கும்போது எத்தனை பேர் கர்த்தருக்குன்னு ஆதாயம் பண்ணோம், எத்தனை பேருக்கு கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்ந்தோம், எத்தனை பேருக்கு கர்த்தரை மகிமைப்படுத்தணும், எவ்வளோ நாட்கள் நம்ம கர்த்தருடைய பரிசுத்த வாழ்க்கையில் பரிசுத்தமாக நடந்தோம். அதுதான் முக்கியம். அதனால் சில பேர் போயிடுவாங்க. யூதாஸ் காரியோத் போயிட்டார். அவர் ட்ரெஷரராக வச்சுருந்த சீஷன். என்ன வசனம் அதான் சொல்லுது, யோவான் 13ஆம் அதிகாரத்தில் ட்ரெஷரர். இருந்தாலும் அவன் போயிட்டான். அதனால் எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்க முடியாது. வேறு கேள்வி இருக்கா? ஆமாம், தாராளமாக. அதுக்கு வசனத்தை நான் சொல்கிறேன், கொஞ்சம் திருப்பிக்குவீங்களா? லூக்கா 8ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசிக்கிறீங்களா? லூக்கா 8ஆம் அதிகாரம். யோவன்னாலும் சூசன்னாலும் இயேசுசாமி ஊழியத்தில் அநேக ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்தாங்க. அவங்க சொத்தெல்லாம் பணத்தெல்லாம் கொண்டு வந்து இயேசுசாமி ஊழியத்தில் அவங்களும் பங்கு பெற்றாங்க. அநேகர் இயேசுசாமி ஊழியத்தில். பிலிப்பியர் நிருபத்தை எடுத்துக்குங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 15, 16 வாசிங்க. உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை.
பவுலை பிலிப்பி சபை தாங்குச்சு. ட்ராவலுக்கெல்லாம் பணம் கொடுத்து அனுப்புகிறாங்க, சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுத்து அனுப்புகிறாங்க. தவறு கிடையாது, தவறு கிடையாது. ஏன்னா நீங்கள் இண்டிபெண்ட்டாக தனிமையாக தான் நான் உன்னை அழைச்சேன்னு கர்த்தர் அழைத்தால் ஒழிய நீங்கள் அப்படி போகாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு தாங்குகிற ஜெப ஆர்கனைசேஷன் இருந்தால், அவங்க எங்கள் எஃப்எம்பிபிலையும் ட்ரைனிங் இந்த இன்டர்வியூ அப்போ எங்கிட்ட கமலேசன் கேட்டாங்க, ஜான்சன் பணம் அனுப்ப முடியாத சூழ்நிலை வரும், நீ என்ன செய்ய போகிற? நான் சொன்னேன், டீ கடையாவது வச்சு நான் சமாளிச்சுக்குவேன் ஒழிய ஐ ஒன்ட் ரிட்டர்ன், நான் திரும்ப மாட்டேன் அங்கிள், நான் வச்ச காலை திரும்ப மாட்டேன் சொன்னேன். கர்த்தருடைய கிருபையினால் இன்றைக்கும் இருக்கிறேன். அதுதான் அழைப்பு. தனிமையாக அழைச்சார்னா, திட்டவட்டமான அழைப்பு இருந்துச்சுன்னா போங்க. ஆனால் நாங்கள் பார்த்தது துக்கமான காரியம், 40 வருஷம் ஊழியத்துக்கு பிறகு பெண்டிகாஸ்டல் பீப்புள் இப்போ வந்துட்டு எங்கள் சபையில் உங்களுக்கு பரிஸ்தாவி கிடையாது, அந்நிய பாஷை இல்லை, உங்கள் சபையில் கடவுளுடைய மகிமை இல்லை, இப்படியெல்லாம் சொல்லும்போது எங்களுக்கு துக்கமாக இருக்குது. எத்தனையோ கிராமம் இருக்குது, அறியப்படாத கிராமம், அங்கே போக மாட்டேங்கிறாங்க, இங்கே மாத்திரம் வராங்க. ஏன்? வர வீட்டில் ஊழியக்காரர் வந்துட்டார்னு சாப்பாடு போடுறாங்க, ஊழியக்காரர் வந்துட்டார்னு எங்கள் வீட்டில் எங்கள் விசுவாசத்துக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். ஒரு ஊழியக்காரர் வந்தான்னா வெறும் கையை அனுப்பாத, உங்கள்கிட்ட என்ன நல்லது இருக்கோ அதை கையில் கொடு, தானி இருந்தால் பேக்கில் போட்டு கொடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் சொல்லியிருக்கேன். அதனால அவங்க இவங்கள தேடி வராங்க, மெட்டீரியல் பேசிஸ்க்காக வராங்க ஒழிய ஆத்மா ரட்சிக்கப்படணும், புதிய இடத்துக்கு போவோம், அந்த தாகம் நிறைய பெண்டிகாஸ்டல் பீப்புள்கிட்ட நான் பார்க்கலையே. எங்கள் வீட்டில் கோயம்புத்தூரில் ஒரு பெண்டிகாஸ்டல் பாஸ்டர் இருக்கிறார், வாடகைக்கு இருக்கிறார். 3 மாதம் 4 மாதம் வாடகை கொடுக்க மாட்டார். கேட்டால் சொன்னார், முந்தா நேற்று சொன்னார், அண்ணே விபிஎஸ் நடத்தினேன், எனக்கு லாஸாக போச்சுன்ட்டார். நான் சொன்னேன், லாஸ் அண்ட் கெயின் மெர்ச்சன்ட் பேசுகிற லாங்குவேஜ், வியாபாரிகள் பேசுகிற லாங்குவேஜ். நீங்கள் ஒரு பாஸ்டர், விபிஎஸ் நடத்துனது பணம் வரவுக்காக நீங்கள் நடத்துகிறீங்கன்னு சொல்கிறீங்களே, லாஸ் ஆகிட்டீங்க. எனக்கு ரொம்ப வருத்தம் பாஸ்டர், யூ ஆர் நாட் டிபெண்டிங் ஆன் ஜீசஸ், யூ ஆர் டிபெண்டிங் ஆன் பீப்புள். நான் சொன்னேன் டைரக்டாக. இன்றைக்கும் பண தேவையோடு தான் இருக்கிறார். ஏன்? நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கடவுள்னு நம்பி போகும்போது, எஃப்எம்பிபியில் நான் ஜாயின் பண்ணதுக்கு ஒரு காரியம், ஜெபம் பண்ணுறாங்க, பணத்துக்காக இல்லை, ஜெபந்தான் முக்கியம். ஒரு ஊழியக்காரருக்கு ஜெபம் முக்கியம். அந்த ஜெபந்தான் உங்களை சில நேரத்தில் ஊழித்து விட்டு போயிடணும். சபை பின்வாங்கும் போது என்னால் தாங்க முடியாது, ஊழித்து விட்டு போயிடுவோமா, இத்தனை வசனத்தை சொல்லி, இத்தனை உபவாசம் பண்ணி, இத்தனை வீடுகளை சந்தித்து அவங்களுக்காக எத்தனையோ பேருக்கு நானும் என் ஒய்ஃபும் பிளட்டு கொடுத்துருக்கோம், விசுவாசிகளுக்காக. எவ்வளவோ அன்பு கூர்ந்துடும், பின்வாங்கி போயிட்டாங்களே, தாங்க முடியாத வேதனை. இருந்தாலும் அந்த நேரத்தில் எங்களை பூஸ்ட் பண்ணது விசுவாசிகளுடைய சவுத்தில் நிறைய பேருடைய ஜெபம் ஒன்று தான், அது முக்கியமானது. அதனால் ஆர்கனைசேஷனோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறது தவறு கிடையாது. வேறு ஏதாவது கொஸ்டின்? விசுவாசிகள் வசனத்தின்படி வாழணும், சத்ருவை நேசிக்கணும். நம்ம மைக்கை பிடிச்சி அடுத்த பாஸ்டர் பட்டு மைக்கில் திட்டுறோம் பார்த்தீங்களா, எந்த இவனும் வரமாட்டான். இந்த சபையை கொடுத்து அடுத்தவங்க அடுத்த சபை கொடுத்து இந்த சபைக்கு போனால் நீ நரகத்துக்கு போவ, நாங்கள் தான் மனவாட்டி சபை, நாங்கள் தான் மோட்சத்துக்கு போவோம், நீங்களாம் நரகத்துக்கு போவீங்க, மைக்கில் போட்டு திட்டுறாங்க பார்த்தீங்களா. இது இருக்கக்கூடாது. கேத்தலிக்ஸை நம்ம அவமதிக்கிறோம், ஆனால் அவங்க இல்லாமல் இந்த விசுவாசம் பைபிளெல்லாம் வரலையா. கேத்தலிக்ஸ் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் விக்கிரத்தெல்லாம் வச்சு வழிபடுறாங்கன்னு, உண்மைதான். ஆனால் ப்ராட்டஸ்டன்ட் வந்து வெளிப்படுத்தினார் மார்ட்டின் லூத்தர் மூலமாக, உண்மைதான். ஆனால் அவங்க தான் விசுவாசத்தை செயின்ஸ் இருந்திருக்காங்க, அதுலேயும் கர்த்தருக்காக வைராக்கியமாக இரத்த சாட்சியோட செத்தவங்க அநேகர் இருந்திருக்காங்க. யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா மற்றவங்கள குறை சொல்கிற நீதானே, நம்ம முதல்ல நம்ம பார்க்கணும், சரியா? அது கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்ந்தாலே எழுப்புதல் வரும். சபை விசுவாசிகள் கூடி ஜெபம் பண்ணணும், கூடி ஜெபம் பண்ணணும். நான் காந்திதாமில் எஃபிகாரோட அந்த ரிலீஃப் ஒர்க்குன்னு போயிருந்தேன்.
அப்போ அங்கே ஒரு பெண்டிகாஸ்டில் இண்டிபெண்ட் பாஸ்டர், தமிழ் பாஸ்டர், அங்கே 8 லாங்குவேஜில் டிரான்ஸ்லேஷன் நடக்கும். அவர் பெரிய சர்ச்சு, அவர் சர்ச்சு கடவுளுடைய கிருபையில் அந்த எர்த்குவேக்கில் ஒன்றும் ஆகலை. அங்கே தான் போய் நாங்களாம் இருந்தோம். த்ரூஅவுட் த இயர் 365 நாள், த்ரூஅவுட் 24 hours, ஒவ்வொரு நாளும் விசுவாசிங்க குடும்பமாக வந்து ஜெபம் பண்ணுறாங்க. நான் கண்ணால் பார்த்தேன். ஒரு நாள் நானும் அங்கே போய் தங்கியிருந்த நாட்களில் ராத்திரி எழுந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு காரில் ஒரு ஃபேமிலி வந்தாங்க. ஜெபம் பண்ணி முடித்தோடனே, கேன் யூ ஹேவ் லிட்டில் இன்டர்வியூ வித் யூன்னு கேட்டேன். எஸ்னார். அவருடைய மேனேஜிங் டைரக்டர் அவர் ஆந்திராக்காரர். ஏன் இப்படி வந்து இன்றைக்கி தான் ஜெபம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை, தினமும் வருவோம். சின்ன பிள்ளைங்களோட வரீங்களா? ஆமாம், வரோம். இப்படி வர்றதுக்கு என்ன உங்களை பூஸ்டிங், உங்களுக்கு வந்த தாகம் என்ன? அவர் சொன்னார், இந்த கடல் தண்ணி 150 அடி உயரத்தில் ஒரு தடவை சுனாமி மாதிரி உள்ளே வந்துச்சு. இந்த போர்ட்டில் கப்பலில் வந்து தானியெல்லாம் போடுவாங்க. 15,000 ஒர்க்கர்ஸ் அங்கே வேலை பார்க்குறாங்க. 8 hours மாதிரி 24 மணி நேரம் 3 ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. லாரியோட கடலுக்கு இழுத்துட்டு போயிடுச்சு. ஆனால் எங்கள் குடும்பத்தை பெரிய பங்களா மேலே கொண்டு போய் தள்ளிடுச்சு. அங்கே இருந்தேன். ஏன்னா நான் அன்றைக்கி ஜெபம் பண்ணிவிட்டு போகிற வழியில் இப்படி ஆயிடுச்சு எங்களுக்கு, அந்த சுனாமி வந்ததில். அன்னையிலேருந்து நாங்கள் டிசைட் பண்ணோம், கடவுளுடைய பாதத்தில் வந்து தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணணும். இன்றைக்கி வரைக்கும் சூத்தோட பலனோடு இருக்கும். இன்றைக்கி நான் உயிரோடு இருக்குது பிகாஸ் ஆஃப் ஹிஸ் மியர் கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுதார். எல்லாரும் அப்படி வந்து ஜெபம் பண்ணுறாங்க. அதுதான் ரிவைவல். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூறுகிறது, அதுதான் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துறது. குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூர்ந்து மன்னித்து கர்த்தருடைய சாட்சியாக இருக்கிறது, அது ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரும். அதே நேரத்தில் எந்த நேரத்தில் யாருக்கு தேவனுடைய வசனத்தை சொல்லணும்னு ஆவியானவர் வழி நடத்தினபடி சொல்லும்போது அந்த டைமில் அவங்க கேட்பாங்க. நான் வாலிபனாக இருந்தேன். காலேஜ் படிக்கும்போது திடீர் 3rd year கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் எக்ஸாம் 15 நாள் பிந்தி இருக்குது. திடீர்னு ஆவியானவர் சொன்னார், பைபிள் எடுத்துகிட்டு காலேஜுக்கு போனார். இந்த டைமில் காலேஜில் யார் சுவாமி இருப்பான்னு கேட்டேன். இல்லை, காலேஜுக்கு போ. காலேஜுக்கும் ஹாஸ்டலுக்கும் நடுவில் நிறைய புளிய மரம், பூவரச மரம்லாம் இருக்குது. ஒரு மரத்தடியில் போய் நிற்க சொன்னார். நின்ன சுப்பிரமணின்னு 2 தடவை கத்துனார். நான் என்ன முட்டாளா சுவாமி, சுப்பிரமணின்னு இந்த ராத்திரியில் வந்து கத்துறதுக்கு? கண்ணை மூடிட்டு கத்திட்டேன். எனக்கு ஒரு பெரிய ஷாக். மரத்துலேருந்து ஒரு ஆள் துப்புன்னு குதிக்கிறாரு முன்னால். ஏன் என்னை டிஸ்டர்ப் பண்ண? என் பேர் எப்படி உனக்கு தெரியும்? டார்ச் அடித்து காமிக்கிறார். மேலே பார்க்குறேன், தூக்கு கயிறு. அவர் ஒரு பிஜி ஸ்டூடெண்ட். ரொம்ப தேம்பி அழுதார். லைட்டு உடனே நான் புரிஞ்சுட்டேன், இந்த ஆத்மாவுக்காக கத்தரை வழி நடத்தினார். ஒரு மரத்தடியில் உட்கார வச்சு வசனத்தை சொல்லி, முதல்ல அவர் இதெல்லாம் 1/2 மணி நேரம் கேட்டேன். அப்புறம் வசனத்தை சொன்னேன். நாங்கள் ஈயூர்லேருந்து எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணோம். அவர் இன்றைக்கி நல்லா விசுவாசியாக இருக்கார். எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டார். இன்றைக்கும் அவர் சொல்லுவார், ஜான்சன், ஆன் த டே இஃப் யூ ஹேட் நாட் met me under the tree, I would have gone to hell. அது கர்த்தருடைய வழி நடத்துது. இப்படி அவருடைய வழி நடத்தும்படி நீங்கள் செய்யும்போது யாருக்கும் எந்த நேரத்தில் வசனத்தை சொல்லணும் அந்த நேரத்தில் தான் சொல்லணும். எல்லா நேரத்துலையும் சொன்னால் எடுபடாது. கரெக்டாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் கர்த்தர் வச்சுருக்கிறார். அந்த டைமில் போய் கர்த்தர் சொல்லும்போது உடனே வசனத்தை சொல்லும்போது ஏற்றுக்கொள்கிறான். எழுப்புதல் கண்டிப்பாக வரும். நம்ம வாழ்க்கையில் தொடங்கணும், நம்ம குடும்பத்தில் தொடங்கணும், நம்ம சபையில் தொடங்கணும், நம்ம வசனத்தின்படி வாழணும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தருக்கு சாட்சியாக இருங்க. நேரத்தை கொடுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம், தருணம் கிடைக்கும் போதெல்லாம் அவரை பற்றி சொல்லுங்கள். உங்கள் வருமானத்தில் கர்த்தர் சொல்லுகிறபடி கொடுங்க. தசம பாகம் பைபிள் இதுபடி, பழைய ஏற்பாட்டு இதுபடி. ஆனால் அவர் முழுமையாக கேட்குறார் நம்மகிட்ட. கடவுளுடைய ஊழியத்துக்குன்னு நீங்கள் கொடுங்க. கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். அது போதாது, உங்கள் சரீரம் அவருக்கு தேவை. இந்த ஒவ்வொரு நேரம் அவர் நமக்கு கொடுக்குற கிருபையின் நேரம். இந்த நாள் கிருபையின் நாள். ஒருவேளை இன்றைக்கி நம்ம ஒருத்தரை பார்த்து கர்த்தர் சொல்லி, இந்த ஆத்மாவுக்கு நீங்களும் நானும் வசனத்தை சொல்லாமல் இருந்துட்டோம்னா அந்த ஆத்மா ஒருவேளை செத்துடலாம். ஆனால் அந்த இரத்தப்படி உங்கள் கையிலையும் என் கையிலையும் கேட்பேன்னு சொல்லியிருக்கு வசனம். அதனால் அவர் சொல்கிறபடி கீழ்ப்படியும். அது
அதிகமாக முக்கியம். பரிசுத்தமாக வாழணும். அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய அவருடைய மகிமையை உங்கள் மூலமாக வெளிப்படுத்துவார். எப்படி வெளிப்படுத்துவார் எனக்கே தெரியாது. ஒரு தடவை ட்ரைனிங் பீரியடில் ஒரு கேர்ளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த கேர்ள் ஓன்னு அழுகுது சாப்பிட்ற நேரத்தில். பெரிய கிரவுண்ட். நான் அப்போ தான் போய் சூட்கேஸை வச்சு இறங்குறேன். உடனே எல்லோரும் பாம்பு கடிச்சிருச்சா, அந்த அம்மாவுக்கு அந்த பிள்ளைக்கு வயிற்று வலி இருந்துச்சா என்னன்னு கேட்குது. அந்த பிள்ளைக்கு 2 கண்ணும் தெரியாதான். 2 கண்ணும் தெரியாது. இப்படியே வச்சுட்டு அழுகுது. என்னென்ன அழுகுதுன்னா, இயேசுவே எனக்கு இறங்குன்னு சொல்லிட்டு அழுது. யார் உனக்கு இந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்தது? எப்படி தெரியும்? நான் எங்கள் அப்பா பைத்தியம் ஆயிட்டாரு. அதனால் எங்கள் அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு பிசாசு பிடிச்சிருச்சு. நான் நல்லா 7வது வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு 2 கண்ணு குருடாயிடுச்சு. அப்போ யாரோ எனக்கு பசிக்குதுன்னு சொன்னால் சில பேர் சாணியை கொண்டு வந்து கையில் கொடுத்துருவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன் வாழ்க்கையில். இந்த கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன். இயேசுவே எனக்கு இறங்குன்னு சொல்லியிருக்காங்க, அதான் அழுகிறேன். உடனே மிஷினரிஸ் எல்லாம் என்னை கூட்டிகிட்டு போய் ஜெபம் பண்ணுங்க என்னென்ன. பக்கத்தில் போகிறேன். அந்த பிள்ளை விழுந்துட்டே இருக்குது. 4-5 பேர் பிடிச்சி நிறுத்தி வச்சுருக்காங்க. இயேசுவே இந்த பிள்ளைக்கு இறங்கணும்னு சொல்லி முடித்தேன். உடனே குதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிள்ளை பைத்தியத்தில் குதிக்குது. அந்த பிள்ளை சொல்லுது, நான் பைத்தியம் இல்லை, 2 கண்ணும் நல்லா தெரியுதுன்னு. உடனே பைபிள் கொண்டு போனோம். கிளியராக வாசிக்க ஆரம்பித்தா. அவளை கூட்டிகிட்டு வந்தவங்க சொல்லிட்டாங்க, நீ உனக்கு சரியாயிடுச்சுல, வா காலையில் போகலாம். அந்த பிள்ளை சொல்லிச்சு, இந்த 3 நாள் ட்ரைனிங்கை நான் அட்டன் பண்ணிட்டு தான் போவேன். அந்த பிள்ளை மாத்திரம் இருந்து 3 நாள் ட்ரைனிங்கை அட்டன் பண்ணிட்டு போச்சு. கர்த்தர் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார். அதனால் நாங்கள் யாரையும் அதெல்லாம் படம் முடித்து எல்லாத்தையும் வாங்கணும்னு சொல்ல மாட்டோம். அந்த புள்ள போய் எத்தனை பேர்த்துக்கு உன் வாழ்க்கையில் ஏசாமி பற்றி சொல்லுவேன், அதுதான் நான் கேட்பேன். அந்த புள்ள போகிற இடமெல்லாம் ஏசாமி பற்றி சொன்னாலும் அதே போதும். கர்த்தர் மகிமைப்படுவார். இன்றைக்கி நம்முடைய தேசம் அதுதான் தேவை. நம்ம வீடியோ போட்டு காமிக்கிறது பெருசு இல்லை. ஒவ்வொருத்தரும் போகிற இடமெல்லாம் அவங்க வீட்டு பக்கத்து வீடு எல்லாரும் பைத்தியமானவன் எப்படியா சோமான, இந்த ஏசாமி எனக்கு சொல்லிட்டா, நீயும் வா. அந்த ஆள் சொன்னாலே போதும். உங்கள் மூலமாக கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும். அவருக்காக நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணணும், நம்முடைய தேசத்துக்காக. வேறு ஏதாவது கேள்வி? தேங்க்யூண்ணா. ஆண்டவரே, உமது கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவன் ஜீவனுள்ளவர், மகத்துவம் உள்ளவர், ஓ மகிமையானவர் என்பதை ஆண்டவரே ஒரு ஜீவனுள்ள சாட்சி மூலமாய் கேட்கும்படியாக உதவி செய்தீங்க. ஆண்டவரே, அவங்களுடைய வாழ்க்கை பாதை வழியாக நாங்களும் ஓடி வரும்படியாக ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் அந்த உணர்வுபூர்வமான சாட்சிகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, அது எங்களை உயிர்ப்பிக்கட்டும். ஆண்டவரே, எங்களை முழுமையாக அர்ப்பணிக்க ஒப்பு கொடுக்க ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, ஐயா, எங்கள் வாழ்க்கையில் இந்த நாள் இந்த சாட்சியை கேட்கணுன்னு ஏன் அனுமதித்தீங்க? ஆண்டவரே, இந்த நேரத்தை எங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஏன் கொடுத்தீங்க? ஆண்டவரே கர்த்தாவே, அது என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய், ஆண்டவரே சித்தத்தை புரிந்து கொள்கிறவர்களாய், அதற்கு வாழ எங்களை அர்ப்பணிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே ஒரே ஒரு வாழ்க்கை, அதுவும் சீக்கிரமாய் கடந்து போகின்ற நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே, கிறிஸ்துவுக்காய் சாதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு பெரிய சாதனை செய்து வந்துட்டு அமர்ந்திருக்கிறாங்கப்பா அவங்க. நாங்கள் ஆண்டவரே மேகம் போன்ற இந்த திரளான சாட்சியை பார்த்துட்டு ஆண்டவரே நாங்கள் இன்னும் ஓடிட்டு இருக்கோமாப்பா. உம்மை நோக்கி ஓட, உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு கூட பேசும், தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும். தாழ்த்தி ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.